நான் சஜஸ்ட் பண்ற ஸ்பெக்ல உங்களுக்கு என்னைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா அந்த மெத்த நான் மாத்தி தரேன். ஃபர்ஸ்ட் மேட்ரஸ் செட் ஆகல, ரெண்டாவது மெத்த மாத்தி தரேன். ரெண்டாவது செட் ஆகல, மூணாவது மெத்த மாத்தி தரேன். ஆன்லைன்ல சொல்லுவாங்கல 100 days ஃப்ரீ ட்ரையல், நான் 365 days ஃப்ரீ ட்ரையல் தரேன். 365 நாள்ல உங்களுக்கு என்னைக்கு மெத்த சரியில்லைன்னு நான் மாத்தி தரேன். ஒரு பென் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் ஆக போதும், எனக்கு கால் பண்ணுங்க, ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் வர நோட் பண்ணிக்கோங்க, பிடிச்ச இடத்துல எடுத்து பட் நல்ல ப்ராடக்ட் ஆயிடுங்க. கண்டிப்பா லேட்டெக்ஸ்ல தான் போட்டு தூங்கணும்ன்ற ரூல் எங்கேயுமே கிடையாது. எங்க இல்ல, பேர் மட்டும் தான் லேட்டெக்ஸ், அதுல நிறைய குவாலிட்டி இருக்கு. ஆனா எல்லாருமே சொல்றாங்க தாய்லாந்து லேட்டெக்ஸ் எம்போஸ் பண்ணியே இருக்கு. இதுதான் மேட் இன் இங்கிலாந்து கூட போடலாம், மேட் இன் சுவிட்சர்லாந்து கூட போடலாம், மேட் இன் இந்தியானும் போடலாம். லாஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ் கூட எம்போசிங் வரும். 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ் நம்பாதீங்க, எங்கேயும் வராது, உலகத்துல எங்கேயும் வராது. ஆனா மேட்ரஸுக்குள்ள இவ்வளவு டீடைல் இருக்குங்கிறது ஒரு மேனுஃபேக்சரர் வந்து சொல்லும் போது தானே மக்களுக்கு தெரியுது. மெத்த விக்கிறவங்களுக்கு இன்னும் தெரியலன்னு தானே நான் சொல்ல வரேன். அதுதானே என்னோட பிரச்சனை. டூ சாஃப்ட் மேட்ரஸ் என்னைக்கு இருந்தாலும் டேஞ்சர் தான். அப்பெண்டிக்ஸ் ஏ மெத்தட்ல டெஸ்ட் பண்ண ரப்பர், இதோட நேச்சுரல் ரப்பர் வந்து 92.6% இருக்கு. இப்ப சொல்றாங்கல்ல நிறைய பேர், வீடியோ பண்ணி காமிக்கிறேன் சார், உங்க மெத்த முடியிற வரைக்கும் நான் வீடியோ காமிக்கிறேன் சார், நண்பா இதுதான் போட்டிருக்கேன் நண்பா, அதுதான் போட்டிருக்கேன் நண்பா, உங்களதான் பண்ணிட்டு இருக்கேன் நண்பான்னு காமிச்சிட்டு கடைசியில வேற ஏதாச்சும் ஒண்ணு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த ஃபேப்ரிக்ல ஒரு ஸ்கேம், மிகப்பெரிய ஸ்கேம் நடக்குது ஃபேப்ரிக்ல. ரெண்டாவது இந்த ஃப்ரீ ஆஃபர் டிஸ்கவுண்ட் என்னைக்கு நம்பாதுங்க, அது உங்க காசு தான். இது லேட்டெக்ஸா? இது பேர் லேட்டெக்ஸா? அது கீழே என்ன இருக்கு? பேசிக் ஃபோம். இது லேட்டெக்ஸ்னு சொல்லுவாங்களா யாராச்சும்? நான் தெரியாம கேக்குறேன். இவ்வளவு கேவலமா இருக்கு. சோ இப்ப சொல்லுங்க, எதனால ஆன்லைன்ல ரேட் கம்மியா வரும்? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ் அல்டிமேட். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த மேட்ரஸ் கம்பெனிக்கு நம்ம வந்திருப்போம், ப்ரோவையும் பார்த்திருந்திருப்போம். சாஸ்தா குரூப்போட பபிள் மேட்ரஸுக்கு தான் வந்திருக்கோம். ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஸோ கண்டினியூஸா பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ மக்கள் வந்துட்டு ஒரு மேட்ரஸ்ன்னு இன்னைக்கு பார்க்க போனா சாஸ்தாவோட வீடியோன்னு பார்த்தாவே ஃபுல் அண்ட் டீடைல் சொல்லிடுறீங்க. ஒரு சின்ன மேட்ரஸ் கூட கண்டினியூஸா வீடியோ கொடுக்குறோன்றதுக்கு ரீசன் என்ன? மெத்த நீங்க எப்படி எடுக்கணும்ன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். ஒன்லி த ரீசன், நீங்க எத்தனை வீடியோ பார்த்தாலும் அதான் இருக்கும், எப்படி மேட்ரஸ் சூஸ் பண்ணணும், அந்த ஒரு கண்டென்ட் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மேட்ரஸை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சேல் பண்றோம் ஆஃபருங்கிறது சத்தியமா இவரோட வீடியோல கிடையவே கிடையாது. என்னைக்கும் இல்ல, இல்ல என்னோட வீடியோல கிடையாது. எந்த வீடியோல போய் பார்த்தாலும், ஐ மீன் எந்த கடைக்கு போனாலும் எங்க போனாலும் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, ஒண்ணு வாங்கினா பை டு கெட் 3 ஃப்ரீ, இல்ல மேட்ரஸ் வாங்கினா பில்லோஸ் ஃப்ரீ, பெட்ஷீட் ஃப்ரீ, டெலிவரி ஃப்ரீ, இது யாரும் கொடுக்க மாட்டாங்க. இது ஹிடன் சார்ஜஸ். இப்ப நீங்க ஒரு பில்லோ நான் காசு கொடுத்து வாங்கி உங்களுக்கு எதுக்கு நான் ஃப்ரீயா தரணும்? யாரால கொடுக்க முடியும்? கண்டிப்பா. அப்ப என்ன பண்ணணும்? உங்களை முட்டாளாக்கணும். அப்ப எனக்கு வழி என்ன? ஃப்ரீ ஆஃபர். ஏன்னா நம்மள அப்படி பழக்கி விட்டாங்க. இந்த ஃப்ரீ, இது ஆஃபர், இது டிஸ்கவுண்ட் பழக்கி விட்டாங்க. இப்போ ஒரு மெத்த கடைக்கு போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் எம்ஆர்பி போட்டிருப்பாங்க, அது இன்டூ அடிச்சுட்டு பக்கத்துல 50,000 போட்டிருப்பாங்க. யாராச்சும் உலகத்துல லாஸ்டிக் பிசினஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அப்புறம் எதுக்குங்க 1 லட்ச ரூபாய் பொருள் நீங்க 50,000 விற்கிறீங்க? அப்ப 50,000 நீங்க மக்களுக்கு நல்லா இருக்கட்டும்னு சொல்லி 50,000 கம்மி பண்ணி தரீங்களா? இல்ல மக்களுக்காக நீங்க அடிச்சு விட்டு 50,000 போட்டிருக்கீங்களா? மக்களுக்காக நீங்க அதை அடிச்சு விட்டு நீங்க 50,000 போட்டிருக்கீங்களா? உங்களை ஏமாத்துறதுக்கு தான் 1 லட்ச ரூபாய் நான் போட்டா, உங்களை ஏமாத்துறதுக்கு அந்த 1 லட்ச ரூபாய் அடிச்சிருக்கேன், உங்களை ஏமாத்துறது தான் பக்கத்துல 50,000 போட்டிருக்கேன். 50,000 லாஸ் பண்ணி யாரும் பிசினஸ் பண்ண முடியாதுல்ல. அதுலயும் ப்ராஃபிட் பண்ணி தான் அந்த 50,000 ப்ராஃபிட் இருக்கு. கண்டிப்பா. அதுலயுமே நம்மளுக்கு ஒரு நீங்க நினைக்கிறது என்ன? 1 லட்ச ரூபாய் மெத்தங்க எனக்கு 50,000 வந்துச்சு. ப்ரோ நீங்க ஆக்சுவலா புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாத்தோட இப்போ மக்கள் பாக்குறவங்களோட எல்லாத்தோட மென்டாலிட்டி, நானா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு மேட்ரஸ் விக்கிறீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேட்ரஸ் வாங்குற இடத்துல தானே போய் வாங்குவேன். இதுதானே ஜெனரலான மென்டாலிட்டி. இல்ல நான் என்ன சொல்றேன், 500 ரூபாய் 1000 ரூபான்றது அபோர்ட் ஆஃப் பிசினஸ். ஏன்னா அது உங்களோட விருப்பம். ஒரு பொருள் இப்ப நீங்க இந்த பொருள் தயாரிக்கிறீங்க, நீங்க 1000 ரூபாய்க்கு விற்கலாம், 4000 விற்கலாம், 10,000 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனா அது குவாலிட்டி ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா. பிரைஸ்ன்றது எது மேல டிபெண்ட்? பிரைஸ்ங்கிறது நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு குவாலிட்டி மேல கிடையாது, ப்ராடக்ட் வச்சுதான் மூவ் ஆயிட்டு இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க வாங்கணும், நீங்க விக்கிறவங்களை விட்டுருங்க, அது எப்படியே வித்துட்டு போட்டு நீங்க ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நீங்க எதை பாப்பீங்க? அதுல பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் பாப்பேன் நான். ஆஸ் எ கஸ்டமரா ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் இப்போ பார்க்க வேண்டியதா இருக்கு. யாருமே இப்போ குவாலிட்டிங்கிறது நீங்க பிரைஸ் தான் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு மெத்த கிடைக்குதுன்னு சொல்றீங்க. அந்த 10,000 மெத்த நீங்க எடுத்துட்டு போய் 10,000 தான் போதும் அப்படின்னு சொல்லி நீங்க படுத்தா 1 வருஷம் 2 வருஷம் நீங்க படுக்கலாம். ஓகே, நான் படுக்க முடியாதுன்னு நான் சொல்லல. நாளைக்கு நீங்க இதுல மிச்சம் பண்ண வேண்டிய, நீங்க இதுல 10,000 எடுத்து நீங்க ஒரு 10,000 மிச்சம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மிச்சம் பண்ண ஈச் அண்ட் எவ்ரி ரூபி நீங்க ஹாஸ்பிட்டல் தான் செலவு பண்ணுங்க. எதனால அப்படி பிரைஸ் எதுல பாக்கணும் பாத்துக்கோங்க, பிரச்சனை இல்ல. நீங்க ஒரு ஷர்ட் எடுக்கிறீங்க, 4,000 ரூபாய் ஷர்ட் தான் எடுக்க வேணாம், 400 ரூபாய் ஷர்ட் கூட எடுத்து போட்டுக்கலாம், தப்பு இல்ல. மெத்தன்றது அப்படி கிடையாது இல்ல. ஒரு 8 மணி நேரம் நீங்க ஒரு இடத்துல போய் நீங்க தூங்குறீங்கன்னு உங்க பாடி ரெஸ்ட் பண்ற இடம் அது. அதுல ஏன் காம்ப்ரமைஸ் பண்றீங்க? ஒரு சின்ன பொருள் நம்ம எடுக்கணும்னா 4-5 கடை தேடுவோம், 4 பேர் 5 பேரை கேட்போம், 4-5 வீடியோ பார்ப்போம், ரிவ்யூ பார்ப்போம். நீங்க ஒரு மைக் வாங்கணும், ஒரு 4-5 ரிவ்யூ பார்க்கணும். எது நல்லா இருக்கு, எது சவுண்ட் நல்லா, நாய்ஸ் கேன்சலேஷன் எது இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்க சூஸ் பண்ணணும். கரெக்ட் தானே? ஆமா. எதுக்குங்க நான் பிரைஸ் மட்டும் போய் பார்த்து போயிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு மைக் வாங்கிக்கிறேன், 1000 ரூபாய்க்கு மைக் கிடைக்குது, அதை நான் வாங்கிட்டு வந்து போடுறாங்க அப்படின்னு சொன்னா குவாலிட்டி இருக்காது. அதுதான் சொல்றேன். இப்ப வீடியோ மொத்தமா அவுட்டா அங்க எந்த இடத்துல பிரைஸ் பார்க்கணும், அந்த இடத்துல
இடத்துல நீங்க கண்டிப்பா பார்க்கணும். எந்த இடத்துல காம்ப்ரமைஸே ஆகக்கூடாத ஒரு இடம் மெத்த. நீங்க கட்டிலே வேணாங்க, கட்டில ஒரு 30,000 40,000 எடுப்பீங்க, ஏன் மெத்த 10,000 வேணும்னு கேக்குறீங்க? கண்டிப்பா குவாலிட்டி அவ்வளவுதான். நீங்க இதே எடுக்க வேணாம், நீங்க கட்டில எடுக்க வேணாம், தரையில போட்டு நல்ல மெத்தையே போட்டு போடுங்க. இப்ப நிறைய எல்லாருமே நீங்க சொல்ற ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஒரு 8 மணி நேரம், ஒரு சில பேர் 10 மணி நேரம் 12 மணி நேரம் எல்லாம் தூங்குவாங்க. அப்படி தூங்குறப்போ அந்த ஃபீல் அவங்களுக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி 2 மணி நேரம், ஒரு நாளுக்கு 2 மணி நேரத்துல கூட நீங்க தப்பான மெத்தையில படுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். 8 மணி நேரம்ன்றது விட்டுருங்க. நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, சார் தூங்குறது தானே சார், எதுக்கு சார் அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு? தூங்குறது தானே, அதுதானே இம்பார்ட்டன்ட். நீங்க நைட் நல்லா தூங்கினா காலையில எந்திரிச்சு நல்லா வேலைக்கு போகலாம், காலையில எந்திரிச்சு நல்லா வேலை பண்ணலாம், நல்ல பிரிஸ்கா இருக்கும். நீங்க காலைல எந்திரிக்கும் போது ரொம்ப டயர்டா என்ன சார், நான் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருக்கேன், காலைல எந்திரிக்கும் போது பயங்கரமா வலி வரும் சார், கழுத்து ஒரு சைடு வலிக்கும், இடுப்பு வலிக்கும். காலையில வர்ற வலி ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் சொல்றது, இந்த டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் லிப்பு, இந்த நெக் போன் பெயின்ஸ், இந்த ஷோல்டர் பெயின், சியாட்டிகா பெயின், இதெல்லாம் எதனால வரும்? மெஜாரிட்டி மொத்தமா மேட்ரஸ் நான் சொல்ல வரல, மெஜாரிட்டி மேட்ரஸ். எந்த மேட்ரஸ் போகணும், எந்த மேட்ரஸ் போக கூடாது, இது ஒண்ணு தெரிஞ்சு. ஏன்னா இப்ப உங்களுக்கு ஒரு இதை பத்தி நல்ல ஐடியா இருக்கு, ஒரு ப்ராடக்ட் இல்ல ஒரு கேட்டகரி வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு மெத்த பத்தி நல்லா நாலேஜ் இருக்கு, என்ன போயிட்டு ஒரு மைக் வாங்கிட்டு வான்னு சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா தெரியாது. அதே நீங்க போய் மைக் வாங்க முடியுமா? நான் சூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மைக் வேணும், என்ன ஃப்ரீக்வன்சி வேணும், என்ன கேன்சலேஷன், நாய்ஸ் கேன்சலேஷன் வேணுமா வேணாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ அந்த ஒரு இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு வீடியோ போட்டு இந்த மைக் வாங்குங்க வாங்காதுங்கன்னா அப்ப எனக்கு தெரியும். சோ இவர் சொல்றாரு, சோ இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவர் சொல்றாரு, நான் அப்ப சூஸ் பண்ணலாம். நீங்க சொல்ற கேட்டகரி படி நான் சூஸ் பண்ணலாம், இல்ல எனக்கே சில ஐடியா இருக்கலாம். இப்ப எந்த ஐடியாவும் இல்லாம பிளாங்க் அப்பன்னு ஒரு கடையில போய் எனக்கு ஒரு மைக் வேணும்னு சொன்னா அவங்க என்ன விக்கிறாங்களோ அதானே நான் வாங்கிட்டு வரணும். கண்டிப்பா நான் வாங்கணுன்ற பொருள் வாங்க முடியாது. சோ அங்க நீங்க கேள்வி கேட்டப்ப நான் போய் ஒரு இடத்துல கேள்வி கேட்கறேன், இந்த ஃப்ரீக்வன்சி வேணும்பா, இந்த இது வேணும்பா, இது வேணும், அவனுக்கு தெரியும் நான் என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, கடைக்காரங்களுக்கு தெரியும். அப்ப என்ன, என்னோட ரெக்குவயர்மெண்ட் தான மாதிரி ஒரு மைக் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் மேட்ரஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும், மெத்தன்றது உங்களுக்கு தெரியணும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சப்ப என்கிட்ட இல்ல, இப்ப நீங்க வேற எங்காச்சும் போய் எடுக்கணும்னாலும் மெத்த உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க எங்க வேணா நல்ல ப்ராடக்டா எடுக்கலாம், உங்களுக்கு செட் ஆகிற ப்ராடக்டா எடுத்துக்கலாம். ஒரு நாலேஜே இல்லாம பிளைண்டா போய் நீங்க ஒரு இடத்துல போய் நின்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன விக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான். புரியுது. சூப்பர். இப்போ இன்னொரு டவுட், இப்போ நீங்க சொல்றீங்க மைக்குங்கிறப்போ நான் எனக்கு தகுந்த மாதிரி கன்வீனியன்ட்டா வாங்கிக்கிறேன். ஒரு ஃபேமிலியில அம்மாவும் இருப்பாங்க, அப்பாவும் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி கன்வீனியன்ட்டா இங்க மேட்ரஸ் வாங்குற அளவுக்கு போக முடியாதுல. இப்ப இந்த மைக் வச்சு நீங்க பேசினாலும் பேசும், நான் பேசினாலும் பேசும், இன்னொருத்தர் கொடுத்தாலும் பேசும். இல்ல உன் போனுக்கும் கனெக்ட் ஆகும், என் போனுக்கும் கனெக்ட் ஆகும், அவன் போனுக்கும் கனெக்ட் ஆகும். கரெக்ட் தானே? சரி. சில மைக்ஸ் இருக்கு, சில இதுக்கு மட்டும் தான் கனெக்ட் ஆகும். கரெக்டா இல்லையா? கரெக்ட், புரிஞ்சு. அதே மாதிரிதான் மேட்ரஸ், எல்லாரும் யூஸ் பண்ற மேட்ரஸும் இருக்கு தனித்தனியா. இல்ல சார் அப்பா மட்டும் தான் படுப்பாங்க, 65-70 இயர்ஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ், அவங்களுக்கு தனியா டெஃபினட்டா பண்ணணும். இல்ல சார் அப்பா கூட நாங்க எல்லாமே சேர்த்து படுக்கிறோம்னா கண்டிப்பா சேர்த்து பண்ணிக்கலாம். ஓகே, அவங்களுக்கு ஒரு மேட்ரஸ்ல எத்தனை பேர் படுக்க போறீங்க, அவங்களோட ஏஜ் என்ன, பாடி வெயிட் என்ன, அவங்களோட ஸ்லீப்பிங் பொசிஷன் என்ன, ப்ரீவியஸ் மேட்ரஸ் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ரீவியஸ் சர்ஜரி ஹிஸ்டரிஸ் இருக்கா, இந்த டிஸ்க் பல்ஜோ டிஸ்க் ஸ்லிப் ஏதாச்சும் இருக்கா, நெக் பெயின் இருக்கா, இது எல்லாமே பார்த்து ஒரு மேட்ரஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ மக்கள் நீங்க சூஸ் பண்ணலாம் இன்சென்ஸ் நான் சொல்ற மேட்ரஸ் நீங்க ஓகேன்னா கொடுக்கலாம். நீங்க கேட்கற மேட்ரஸ் டெஃபினட்டா நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன மேட்ரஸ் செட் ஆகுமோ அதான் நம்ம இங்க கொடுக்கும். அட்லீஸ்ட் நீங்க இங்க எடுக்கல, உங்களுக்கு பிடிக்கல, ஒரு பென் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் ஆக போது எனக்கு கால் பண்ணுங்க, ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, பிடிச்ச இடத்துல எடுத்து பட் நல்ல ப்ராடக்ட் எடுங்க. இப்போ மக்கள் பாக்குறவங்க கேட்பாங்க, சரிங்க சார் இப்போ நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க, ரெடிமேட் மேட்ரஸ் கிடைக்குது, உங்கள்கிட்டயும் மேட்ரஸ் கிடைக்குது, இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன? ஒரு ரெண்டு பொருள் சிமிலரா இருக்கும் போது நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்ப என்ன சொல்ற, இப்ப நீ ஒரே ஷர்ட் நானும் ஒரே ஷர்ட் போட்டிருக்கும் போது கம்பேர் பண்ணலாம். நீ 4000 ஷர்ட் போட்டு நான் 400 ஷர்ட் போட்டு கம்பேர் பண்ணக்கூடாது. சோ அந்த கம்பேரிசன் கிட்ட கூட இருக்காது. உங்களுக்கு காமிக்கிறேன், ஆன்லைன்ல மேட்ரஸ் எப்படி வரும், நாம எப்படி பண்ணிட்டு இருக்கோம், அவங்க எப்படி பண்ணுவாங்க, நாம எப்படி பண்றோம், ஆஃப்லைன்ல எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஐ மீன் லோக்கல் ஸ்டோர்ஸ்ல எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஷோரூம் மேட்ரஸ் என்ன, அதுக்கான வாரண்டி என்ன, எல்லாத்தையும் ஒன்னொன்னா 1 by 1 சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மேட்ரஸ் எப்படி செட் ஆகும்னு நான் சொல்றேன். சூப்பர், பாத்துலாமா? பாத்துலாம் வாங்க போ. ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கான ஒரு சூப்பரான இன்ட்ரோ கொடுத்துருந்துருப்பாங்க. ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, இப்போ லேட்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல கண்ணுக்கு திரும்ப பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸோட ப்ரொமோஷன்ஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்படி அந்த லேட்டெக்ஸ்ல என்னதான் இருக்கு? எல்லாத்துக்குமே இன்னைக்கு லேட்டெக்ஸ் பெரியவங்க லேட்டெக்ஸ், சின்னவங்க லேட்டெக்ஸ், கல்யாணம் ஆன லேட்டெக்ஸ், கல்யாணம் ஆகலன்னா லேட்டெக்ஸ் அப்படின்ட்டு பயங்கரமா இந்த லேட்டெக்ஸ பத்தி பயங்கர ஹூக் எழுப்புறதுக்கு காரணம் இது ரெண்டு விதமா நம்ம யோசனை பண்ணலாம் ப்ரோ. ஒன்னு வந்து லேட்டெக்ஸ்ன்றது கெட்ட பொருள் கிடையாது, இது யாருமே யூஸ் பண்ணாதுங்கன்ற பொருள் கிடையாது. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணணும்ன்ற பொருளும் கிடையாது. கரெக்ட் தானே? மஸ்ட்ன்ற ரூல் கிடையாது. கண்டிப்பா லேட்டெக்ஸ்ல தான் போட்டு தூங்கணும்ன்ற ரூல் எங்கேயுமே கிடையாது. எங்க இல்ல,
எங்குமே கிடையாது. வித்தவுட் லேடெக்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கிற மெத்த பண்ணலாம், தைரியமா நீங்க தூங்கலாம். ரெண்டாவது, எதனால லேடெக்ஸ் அதிகமா வருதுன்னா இப்ப ஹீட், அவ்வளவுதான் மெஜாரிட்டி. இப்ப எப்படி சொல்றது, இந்த ஜான்வரி பிப்ரவரியில இவ்வளவு ஹீட், பிப்ரவரி எல்லாம் இவ்வளவு ஹீட் வருதுன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இப்போ நான் இன்னொன்னு கேக்குறேன் ப்ரோ, நீங்க சொல்றனால லேட்டெக்ஸ் நானுமே வாங்கி யூஸ் பண்ணேன், ஆனா ஹீட்டிங் இஷ்யூ வருது. நீங்க சொல்றீங்க அதுதான் சொல்றேன், லேட்டெக்ஸ்ன்ற பொருள் ஒண்ணு கிடையாது. நீங்க என்ன மெட்டீரியல் வாங்கிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா கரெக்ட் தானே? இப்ப லேட்டெக்ஸ்ல ரப்பர் எவ்வளவு போடுறீங்கன்றது பொறுத்துதான் அதோட குவாலிட்டி என்ன டிசைட் ஆகும். ஓகே. இப்ப ஒரு 10% நான் ரப்பர் போட்டு ஒரு 80% வந்து அதர் கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டோ இல்ல வேற ஏதாவது ஃபோமிங் கண்டென்ட் போட்டோ பாலியூரத்தின் போட்டோ இது போட்டு கொடுத்தாலும் கண்டிப்பா ஹீட் வரும். லேட்டெக்ஸ்ன்றது ஒரு மெட்டீரியல் கிடையாது, பேர் மட்டும் தான் லேட்டெக்ஸ். அதுல நிறைய குவாலிட்டி இருக்கு. சூப்பர். இப்ப டிஜிடெக் மைக்ல வந்து எத்தனை குவாலிட்டி இருக்கு? டிஜிடெக்ல ஒரு 10-12 குவாலிட்டி இருக்கு. எல்லா கம்பெனி எல்லா மைக் பேரும் என்ன? எல்லா மைக் பேரும் டிஜிடெக் தான். அதேதான் லேட்டெக்ஸ், எல்லாத்துக்கும் பேரும் லேட்டெக்ஸ் தான். அதுல பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பேசிக்கா இன்னொரு டவுட் இதையும் சொல்லிடுறேன். ஆனா எல்லாருமே சொல்றாங்க தாய்லாந்து லேட்டெக்ஸ் எம்போஸ் பண்ணியே இருக்கு, இதுதான் மேட் இன் இங்கிலாந்து கூட போடலாம், மேட் இன் சுவிட்சர்லாந்து கூட போடலாம், மேட் இன் இந்தியானும் போடலாம். ஒரு லேட்டெக்ஸ் தயாரிக்கிற இடத்துல ஒரு சீல் போடுறது பெரிய விஷயமா? இல்ல, நிறைய பேர் சொல்றாங்க ஸ்டிக்கர் ஓட்டுறது வேற, எம்போஸ் பண்றது ஓட்டுற. சரி, எம்போசிங் நான் காமிக்கிறேன். லாஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ் கூட எம்போசிங் வரும். ஓகே. பட் டிஜிடெக்ல லாஸ்ட் குவாலிட்டி ஆஃப் மைக் கூட டிஜிடெக்ல பிரிண்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையும் அப்ளிகேபிள். மேட்டர் சொன்ன மட்டும் கிடையாது, நீங்க ஜெனரலா ஏதாச்சும் ஒன்னு யோசனை பண்ணாதே உங்களுக்கு எல்லாமே தெரியும். பேசிக்கா நீங்க லேட்டெக்ஸ் எடுக்கணும்னா என்னென்ன சூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லேட்டெக்ஸ்ன்றது மஸ்ட் கிடையாது. கண்டிப்பா நீங்க லேட்டெக்ஸ் போட்டு படுக்கணும்ன்ற உங்க பக்கம் போகவே போகாது. லேட்டெக்ஸ்ன்றது மஸ்ட் கிடையாது, ஆப்ஷனல். வேணும்னா போட்டுக்கலாம், தப்பில்ல. போட்டுதான் யூஸ் பண்ணணும்ன்றதுதான் தப்பு. புரியுது. இப்ப நீங்க சென்னையில இருக்கா ப்ரோ, எனக்கு அந்த வெதர் கண்டிஷன் கண்டிப்பா ஒத்து வராது, லேட்டெக்ஸ் போட்டுக்கோங்க, தப்பில்ல. கோயம்புத்தூர்ல இருக்க எனக்கும் ஹீட் தாங்க முடியல, போட்டுக்கோங்க. இல்ல அப்புறம் நார்மலா இருக்க, என்னோட பாடி நார்மலா ஹீட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நார்மலா ஆர்த்தோபெடிக்கே போங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் இது 2 போட்டாலே போதும். கண்டிப்பா அதுக்கு மேல லேட்டெக்ஸ் போடணும்னு ரூல் கிடையாது. அந்த லேட்டெக்ஸ் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி 3 விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் நோட்டீஸ் பண்ண வேண்டியது வந்து என்ன டைப்ல வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க லேட்டெக்ஸ். பேசிக்கா 2 மெத்தட்ல தான் லேட்டெக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஒன்னு தலலாய், டன்லூப். இந்த டன்லூப் பண்ற மெத்தட் வந்து ரொம்ப பழைய மெத்தட், which is synthetic method ன்னு சொல்லுவாங்க. அந்த சிந்தட்டிக் % அதிகமா இருக்கு, அதை யூஸ் பண்ணாலும் நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட் தான் வரும். ஓகே, ஹீட்டிங் கம்ப்ளைண்ட். ஓகே. பயங்கரமான ஹீட்டிங் வந்து நம்ம ஏசி போட்டுமே அந்த லேட்டெக்ஸ் பில்லோல நம்ம பயங்கரமான ஹீட்டிங் பார்க்க முடியும். ஒரு பக்கமே அப்படியே வேர்த்து போன மாதிரி. என்கிட்டயே வாங்குனீங்க? உங்கள்ட்ட இல்ல. ஓகே, பரவாயில்ல. அதை நான் கேட்டேன், என்கிட்ட வாங்க. சோ இப்ப இந்த தலலாய் டன்லூப் மெத்தட்ல பண்ண லேட்டெக்ஸ் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா அதோட மெத்தடோட ப்ரொசீஜரே அவ்வளவுதான், சிந்தட்டிக் லேட்டெக்ஸ். இந்த தலலாய் மெத்தட் இப்ப ரீசெண்டா பண்றது வந்து ரொம்ப ஒரு 10-15 வருஷமா வந்து இந்த தலலாய் மெத்தட்ல தான் லேட்டெக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தலலாய் மெத்தட்ல பண்ண லேட்டெக்ஸ் தான் which means நேச்சுரல். 100% நேச்சுரல்ல கிடையாது. உலகத்துல எங்குமே 100% நேச்சுரல் பண்ண முடியாது. புரியுது. அப்ப ரப்பர் மரத்துல வந்து ரப்பர் தான் கொடுக்கணும், 100% நேச்சுரல். அது கூட கெமிக்கல் தான். அந்த ஒரு டப்பாக்குள்ள கெமிக்கல் போட்டு தான் ரப்பரை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ டன்லூப், தலலாய், எப்பவுமே தலலாய் மெத்தட் லேட்டெக்ஸ் தான் சூஸ் பண்ணணும். இதுல மேக்கிங் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் லேட்டெக்ஸ். இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து 92% அபோவ் என்ன லேட்டெக்ஸ் ரப்பர் இருந்தாலும் அண்டர் நேச்சுரல் லேட்டெக்ஸ் தான் வரும். 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ் நம்பாதீங்க, எங்கேயும் வராது, உலகத்துல எங்கேயும் வராது, என்கிட்ட இல்ல, எங்கேயுமே வராது. செகண்ட் திங் வந்து சிந்தட்டிக் லேட்டெக்ஸ். இப்ப நான் சொன்ன அந்த டன்லூப் மெத்தட் வந்து சிந்தட்டிக் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு 20-22%, 23% அதிகபட்ச ரப்பர் போட முடியும் லேட்டெக்ஸ். அதுல இப்ப மத்தது எல்லாமே ஃபோமிங் கண்டென்ட், இந்த பாலியூரத்தின் கெமிக்கல், சிந்தட்டிக், இதெல்லாம் போட்டு 23% அதுல ரப்பர் போட்டு ஒரு ஷீட் மோல்ட் எடுத்து தூக்கிடலாம். மூணாவது வந்து பிளெண்டட் லேட்டெக்ஸ். இது ப்ராசஸ் ஆஃப் லேட்டெக்ஸ், பிளெண்டட் லேட்டெக்ஸ். இந்த பிளெண்டட் லேட்டெக்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதுல ரப்பர் ரொம்ப கம்மியா இருக்கும், பேருக்கு போட்ட மாதிரி. சோ இந்த தேர்ட் மெத்தட் லேட்டெக்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் வரும், ஒரு ஜெல் மாதிரி, அதுல வந்து லேட்டெக்ஸ் ரெடி பண்ணலாம். ரொம்ப கம்மியா இருக்கும் அது. நீங்க சொன்ன கம்ப்ளைண்ட் அதுல கூட வரலாம். அதோட லைஃப் டைம் மேக்ஸிமம் ஒரு 2-3 வருஷம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே. உலகத்துல எங்க போனாலும் இந்த 2 மெத்தட்ல தான் நீங்க லேட்டெக்ஸ் தயாரிக்கணும். உலகத்துல நீங்க எங்க போனாலும் இந்த 3 ப்ராசஸிங் லேட்டெக்ஸ் தான் கிடைக்கும். ஒன்னு நேச்சுரல், சிந்தட்டிக், பிளெண்டட். சோ இந்த 3 நீங்க சூஸ் பண்ண வேண்டியது வந்து நேச்சுரல் லேட்டெக்ஸ். 92% அபோவ் எந்த லேட்டெக்ஸ் இருந்தாலும் தைரியமா சீல் இருக்கா இல்லையா அதெல்லாம் தேவையே கிடையாது. சீல வாங்கிட்டு வந்து நீங்களே கூட வீட்ல அடிச்சுக்கலாம். கம்பெனி பேர் இருக்கா, அக்கவுண்ட் இருக்கா, கரண்ட் அக்கவுண்ட் இருக்கா, ISO இருக்கா, குவாலிட்டி இருக்கா, தைரியமா வாங்குங்க. ஓகே. உங்களோட வீடியோ பொறுத்த வரைக்கும் ஆஃபரும் கிடையாது, வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் சொல்றேன், இப்ப வாங்குங்க அப்படின்னு சொன்னா நான் இவ்வளவு தூரம் சொல்லி யூஸே இல்ல. நீங்க எப்படி இப்ப மெத்த விடுங்க ப்ரோ. இப்ப நான் இவ்வளவு சொன்னேன்ல, எப்படி வாங்கணும், என்ன வாங்கணும், என்னென்ன பாக்கணும் லேட்டெக்ஸ்லன்னு சொல்லி, பாடி வெயிட், ஏஜ், ஸ்லீப்பிங் பொசிஷன், இதெல்லாம் நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம். ஃபாரின்ல எப்படி ஒரு மேட்ரஸ் சூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
தெரியுமா? 24 hours உங்களை அப்சர்வேஷன்ல வச்சு நீங்க என்னென்ன பொசிஷன்ல எவ்வளவு நேரம் படுக்கிறீங்க, இப்ப ஸ்ட்ரைட்டா எவ்வளவு நேரம் படுக்கிறீங்க, சைட்ல எவ்வளவு நேரம் படுக்கிறீங்க, குப்பரை எவ்வளவு நேரம் படுக்கிறீங்க, இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி உங்க BMI எடுத்து அதுக்கான மேட்ரஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்காங்க. அப்ப மேட்ரஸ்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் மேட்டர் பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்படிதான் மேட்ரஸ் ஃபாரின்ல இப்பவும் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல அட்லீஸ்ட் ஒரு 10% வேணாமா நம்மளுக்கு? அதை பத்தி நம்மளுக்கு தெரிய வேணாமா? இப்ப விக்கணும்னு நினைச்சா நான் எவ்வளவு இருக்கும், இது இந்த ப்ராடக்ட், இது இந்த ப்ராடக்ட், இவ்வளவு ரேட், 5000 ஆஃபர், இது ஒரு 5000 ஆஃபர் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்ட் தானே? கண்டிப்பா. இப்ப இவ்வளவு தூரம் நம்ம ஏன் சொல்றோம்? அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு ஒரு தெரியும். மேட்ரஸ் வாங்குங்க அப்படிங்கறீங்க. கரெக்ட். தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும். மெத்த வரைக்கும் வேணாம் ப்ரோ. பில்லோ எப்படி யூஸ் பண்ணணும் கூட தெரியல. இன்னொன்னு சொல்ல போனா முக்கியமா பில்லோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, நீங்க எல்லா வீடியோலயும் மேட்ரஸ பத்தி எப்படி வாங்கணும் எல்லாமே சொல்லியிருப்பீங்க. இப்போ பில்லோலயும் அந்த மாதிரி இருக்கா இல்ல நம்ம எது அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இப்ப மெஜாரிட்டி பில்லோ எப்படி யூஸ் பண்ணணும்? நான் ரொம்ப நேரம் சார், ஒரு 8 மணி நேரம் படுக்கிற இடத்துல வந்து நான் ஒரு 7 மணி நேரம் நான் சைட்ல தான் திருப்பி படுப்பேன் சார். ஆனா என்ன ஆகும்? இப்ப இதுவும் எவ்வளவு பொசிஷன் இருக்கு, எவ்வளவு கேப் இருக்கு, இது கிட்ட ஒரு 6 இன்ச் இருக்கு. இந்த 6 inches கண்டிப்பா சப்போர்ட் கிடைக்கணும். அப்ப நீங்க பில்லோ ஹைட்டா யூஸ் பண்ணணும். புரியுதா? இப்ப சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ஹைட்ல நான் பில்லோ கொடுத்தா உங்க பில்லோக்கும் உங்க கழுத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? ஐயோ, இந்த இடத்துல இப்ப நீங்க இப்படி படுக்கும்போது உங்க நெக் எப்படி பெண்ட் ஆகும்? இப்படி பெண்ட் ஆயிக்கும். இந்த இடத்துல இந்த சர்விக்கல் பெயின் வரும். அப்ப என்ன ஆகும்? இதே நான் எப்படி சப்போர்ட் பண்ணி இப்படி கொடுத்தான்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்ப கரெக்டா இருக்கும். சோ சைட் ஸ்லீப்பருக்கு வந்து பில்லோ எப்பவுமே கொஞ்சம் பெருசா தான் இருக்கணும். ஆனா இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு பெயின்ங்கிறது வருமா? சைட் ஸ்லீப்பர்ஸ் எல்லாரும் ஹைட்டா யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். பர்டிகுலரா சைட் ஸ்லீப்பர்ஸ் நான் 8 மணி நேரம் சைட்ல தான் திருப்பி படுப்பா, 7 மணி நேரம் படுப்பானா கொஞ்சம் பில்லோ ஹைட்டா யூஸ் பண்றது பெட்டர் ஆப்ஷன். ரெண்டாவது, எப்பவுமே நீங்க ஸ்ட்ரைட் ஸ்லீப்பர், ஸ்டமக் ஸ்லீப்பர்ஸ் இருப்பாங்களா? இப்போ நீங்க இந்த சைட் ஸ்லீப்பருக்கே சொன்னது வந்துட்டு இப்ப நார்மல் தரையில படுக்கும்போது இந்த மாதிரி இன்ச்சஸ் ஓகேங்களா? நீங்க மேட்ரஸோ நார்மல் தரையோ எங்க படுத்தாலும் உங்க கழுத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிற பில்லோ போட்டு ஒரு ஹைட் கரெக்டா படுங்க. இப்ப நீங்க எப்படி நிக்கிறீங்களோ இதுதான் உங்களோட கழுத்து பொசிஷன். இப்படி நிக்கிறீங்களா, நேரா நில்லுங்க, இதுதான் உங்களோட கழுத்து பொசிஷன். இப்போ உங்களுக்கு கழுத்து வலி இருக்கா? கழுத்து வலி இல்ல. இப்படி பெண்ட் பண்ணுங்க, இப்போ வலி இருக்கும். கண்டிப்பா வலி வரும். அப்ப பில்லோ மைனஸ்ல போட்டு படுத்தா பில்லோ இப்படிதானே இருக்கும் 8 மணி நேரம் தலை. அப்ப வலி கண்டிப்பா வரும்ல. அது மட்டும் இல்லாம ஹெட்ஏக் இந்த மாதிரி ப்ராப்ளமும் வராது. இப்ப சைட் ஸ்லீப்பர் நான் சொன்னேன்ல, இப்ப ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்டமக் இருப்பாங்க. சில பேர் ஸ்ட்ரைட்டா தான் படுப்போம் சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட்டா படுக்கும்போது இப்படிதான் படுப்பேன். இப்பவும் நான் சொல்றேன் இதுதான் உன்னோட கழுத்து பொசிஷன். இப்ப இதை விட நீ மைனஸ்ல பில்லோ போனா என்ன ஆகும்? மைனஸ்ல போனாக்கா தலை இப்படிதான் போகும். இப்படி எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? அன்பொசிஷன்ல போயிடும். சோ இப்ப நீங்க நிக்கும் போது என்ன உங்க கழுத்து பொசிஷனா படுக்கும்போது அப்படியா இருக்கும். ரெண்டாவது, பில்லோ வந்து உங்க தலை இவ்வளவுதானே இருக்கு, இவ்வளவு பில்லோ போதும் இல்ல, எதுக்கு பில்லோ இவ்வளவு பெருசா கொடுத்துருக்கும்? உருண்டு புரண்டு படுக்கும் போது அந்த சைடு மாறும். எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கு ப்ரோ. இப்ப நீங்க இங்க பில்லோ படுக்கிறீங்கன்னா இந்த ஹைட் வந்து எப்பவுமே பில்லோ இங்க வரைக்கும் வரணும். இப்படி திரும்புங்க. ஷோல்டர் சப்போர்ட்டோட சேர்த்து தான் பில்லோ யூஸ் பண்ணணும். ஓ, தெரியுதா? இது யாருக்குமே தெரியாது. ஷோல்டர் சப்போர்ட்டோட சேர்த்து தான், அதுக்குதான் பில்லோ இவ்வளவு ஹைட்டாவே கொடுத்துருக்கும். இந்த ஷோல்டரும் பில்லோல ரெஸ்ட் ஆகணும். ஓஹோ, அப்படி ரெஸ்ட் ஆனாதான் இந்த பில்லோ கரெக்டா யூஸ் ஆயிருக்கும், உங்க கழுத்துங்க நல்லா இருக்கும். உங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேட்டெக்ஸ் பில்லோல சரி இங்க மட்டும் தலை வச்சா உங்க கழுத்துக்கு இங்க சப்போர்ட் கிடைக்காது இல்ல. சரி இங்க மட்டும் நீங்க வச்சுட்டீங்க, உங்க கழுத்துக்கு இங்க என்ன சப்போர்ட் கிடைக்குங்க? இங்க ஒண்ணுமே கிடையாது, அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பர். பில்லோ போடுறது தலைக்கு கிடையாது, கழுத்துக்கு. சோ அந்த கழுத்துக்கு சப்போர்ட் வேணும்னா ஷோல்டரோட சேர்த்து தான் பில்லோ யூஸ். இது கூட நம்மளுக்கு இன்னும் தெரியாது. இல்ல, இது நீங்க சொல்லி எனக்கே இப்பதான் தெரியுது. இப்ப இவங்க வாங்குற லேட்டெக்ஸ் பில்லோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஷோல்டருக்கும் சேர்த்து வருது. லேட்டெக்ஸ் பில்லோவே கிடையாது, எல்லா பில்லோ நான் சொல்றேன், பொதுவா நான் சொல்றேன். இந்த லேட்டெக்ஸ் பில்லோ தான் யூஸ் பண்ணணும். உங்க வீட்ல இருக்கிற பில்லோவும் எப்படியே யூஸ் பண்ணுங்க நான் சொல்லுவேன். இந்த பில்லோ தான் வாங்கி யூஸ் பண்ணணும்ன்றது கிடையாது. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ. வேற என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? எனக்கு இருந்த டவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெடிமேட் மேட்ரிக்ஸ் அப்புறம் இந்த ஆன்லைன்ல வாங்குறது இதுக்கும் நம்மளுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட். அதாவது சொன்னீங்க நம்மளோடது குவாலிட்டி உள்ள இருக்க வேற, ஒவ்வொரு லேயருமே நம்ம தனித்தனியா நம்ம யாருக்கு என்ன ஏஜுக்கு தேவையோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கறோம்னு சொல்லிருக்கீங்க. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஆன்லைன்ல ஒரு மேட்ரஸ் நீங்க வாங்குறீங்க, உங்க அப்பாவுக்கு ஒரு மேட்ரஸ் வாங்குவீங்க, ஒரு சின்ன பசங்க இருக்காங்க வீட்டுல அவங்களுக்கு ஒரு மேட்ரஸ் வாங்குவீங்க. இந்த 3 பேருக்கும் ஒரே மேட்ரஸ் தானே கொடுப்பாங்க. ஆமா, உங்களுக்காக தனி, அப்பாக்காக தனி. வாங்க முடியாது, அப்படி யாரும் கொடுக்க மாட்டாங்க, யாரும் கிடையாது. இல்ல ஐ மீன் கோடீஸ்வரன் நான் சொல்லல, மணி இஸ் நாட் அ மேட்டர். மெத்த பொறுத்த வரைக்கும் நீங்க காசு பாக்காதுங்கன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஒரு 1000 மெத்த தயாரிச்சு வச்ச இடத்துல நீங்க கேட்டாலும் அதே மெத்த தான் நான் எடுத்து கொடுக்கணும். உங்க அப்பாவுக்கும் அதே மெத்த தான் எடுத்து கொடுக்கணும், உங்க பசங்களுக்கும் அதே மெத்த தான் எடுத்து கொடுக்கணும். அப்ப என்ன ஆகுங்க, ஒரே ப்ராடக்ட் மல்டிபிள் பர்சஸ் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? செட் ஆகுமா செட் ஆகாதா தெரியறது கிடையாது. தயாரிச்சு வச்ச இடத்துல நீங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன உங்களுக்கு காமிக்கிறேன் ஆன்லைன் மேட்ரஸ் எப்படி இருக்கும், எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி. சோ இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்கிட்ட ஒரு ரெடிமேட் மேட்ரஸ் கூட கிடையாது, என்னைக்கும் பண்ண போறதும் கிடையாது. உங்க பாடி வெயிட்டோ, ஏஜோ, ஸ்லீப்பிங் பொசிஷனோ, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, ஆபரேஷன்ஸ் பண்ணிருக்கா, பெயின்ஸ் ஏதாச்சும் இருக்கா, டிஸ்பல்ஸ் இருக்கா, இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி நீங்க என்ன மெத்தட்ல படுக்கணும் அப்படின்ற மெத்தட் தான் நம்ம தைச்சு கொடுக்க போறோம். சோ இது பியூர்லி கஸ்டமைசேஷன். ஆன்லைன்ல இருந்து கமர்ஷியல் எல்லாருக்கும் ஒரே மெத்தட் தான், இங்க எல்லாருக்கும் தனித்தனி மெத்தட். நான் இன்னொன்னு என்ன கேக்குறேன், இப்ப கஸ்டமர் வந்து சரிங்க சார் ஓகே நீங்க எல்லாமே சொல்றீங்க, நான் நேர்ல வந்து பார்த்து உட்காந்து நான் என்னுடைய மேட்ரஸ் மேனுஃபேக்சர் ஆகுறத பார்த்து எடுத்துட்டு போலாம், எடுத்துக்கலாம். ஏன்னா
நம்ம வீடியோல சொல்றது காட்டில அது நேர்ல மக்கள் வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்றேன், இப்ப நான் என்ன உங்ககிட்ட நான் ஏதோ ஒரு ஹைடன்சிக் கேம் எதுவும் ஆடல. இதுல 2 பேரும் சேஃபா இருக்கணும். நான் என்னைக்கும் குவாலிட்டி கம்மி பண்ண மாட்டேன். அப்படி பண்ணிட்டா மெத்த 2 வருஷத்துல போயிடும். நான் மறுபடியும் இன்னொரு மெத்த உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், அதுக்கு நான் ரெடியே இல்லை. ஒரு மெத்த கொடுக்கறது நல்லா கொடுத்துட்டு நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. நீங்க மறுபடியும் ரிட்டர்ன் வந்து எனக்கு மெத்த கொடுக்க மாட்டேன். நீங்க ஒரு 4 பேருக்கு சொல்லுவீங்க நல்லா இருக்கு எடுத்துக்கோங்க, இல்லன்னா 4 பேருக்கு சொல்லுவீங்க அவர்கிட்ட எடுக்காதீங்கப்பா நல்லா இல்ல குவாலிட்டி. இப்ப நீங்க நேர்ல வந்தாலும் நான் அதுதான் போடணும், நீங்க வரானாலும் அதுதான் போடணும். சூப்பர். உங்களுக்கு காமிச்சாலும் நான் அதுதான் போடணும், உங்களுக்கு காமிக்கலாம்னா நான் அதுதான் போடணும். என்கிட்ட வேற குவாலிட்டி ஆப்ஷனே இல்ல. செகண்ட் குவாலிட்டி பொருள் என்னைக்குமே கம்பெனிக்குள்ள வராது. இப்போ இன்னொரு டவுட், இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க வந்துட்டு நேர்ல பார்த்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு டெலிவரி இல்ல, இவங்களுக்கு வந்தாலும் வரலனாலும் நான் என்ன சொல்றேன் ப்ரோ, என்கிட்ட ஒரே குவாலிட்டி தான் இருக்கு. ரெண்டாவது நீங்க கேட்குற மெத்த நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன மாதிரி மேட்ரஸ் செட் ஆகும் அதை நான் கொடுக்க போறேன். ஸோ அல்டிமேட்டா இப்ப நீங்க கேட்ட மெத்த நீங்க கேட்பீங்க, ஏதோ ஒரு 4 இன்ச், ஏதோ ஒரு 4 இன்ச், அது ஒரு 4 இன்ச் போட்டு கொடுங்க, போட்டு கொடுத்துருவேன். உங்களுக்கு செட் ஆகாது என்ன பண்ணுவீங்க? திரும்ப என்ன கேட்க முடியுமா வந்து எனக்கு மெத்த மாத்தி கொடுங்க? முடியாது. ஏன்னா நீங்க கேட்டு நீங்க விருப்பப்பட்டு எடுத்துட்டு போன மெத்த தாங்க அது. வழி வந்தாலும் படுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இப்ப நான் என்ன சொல்றேன், நான் சஜஸ்ட் பண்ற ஸ்பெக்ல உங்களுக்கு என்னைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா அந்த மெத்த நான் மாத்தி தரேன். ஃபர்ஸ்ட் மேட்ரஸ் செட் ஆகல, 2வது மெத்த மாத்தி தரேன். 2வது செட் ஆகல, 3வது மெத்த மாத்தி தரேன். ஆன்லைன்ல சொல்லுவாங்க 100 days ஃப்ரீ ட்ரையல், நான் 365 days ஃப்ரீ ட்ரையல் தரேன். 365 நாள்ல உங்களுக்கு என்னைக்கு மெத்த சரியில்லைன்னா நான் மாத்தி தரேன். வாரண்டியா கேரண்டி? 100 days ஃப்ரீ ட்ரையல், வாரண்டி கேரண்டி சொல்லலாம். 100 days ஃப்ரீ ட்ரையல். இப்போ 100 நாள் இருக்கும் உங்களுக்கு மெத்த யூஸ் பண்ணுங்க, நல்லா இல்லைன்னா நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவேன். நான் 365 நாள் டைம் தரேன், உங்களுக்கு நல்லா இல்லைன்னா மெத்த நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன். சும்மா வீடியோக்காக பேசக்கூடாது ப்ரோ, நேர்ல வந்த மக்கள்கிட்ட அதே இதை நம்ம கொடுக்கணும். இல்ல என்னைக்கு நான் வீடியோக்காக பேசிருக்கேன் நீங்க சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோல என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், நான் என்னைக்கு வீடியோக்காக பேசிருக்கேன். புரியுது. ஏன்னா மக்கள் வந்துட்டு நிறைய இப்போ வீடியோல பேசுறாங்க, நேர்ல நான் என்ன கான்ஃபிடன்ஸ்ல நான் சொல்றேன், அந்த கான்ஃபிடன்ஸ் என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க. வீடியோக்காக நான் சொல்ல கிடையாது, என்னோட கான்ஃபிடன்ஸ். உங்களுக்கு செட் ஆகாத மெத்த நான் கொடுக்க மாட்டேன், அது என்னோட கான்ஃபிடன்ஸ். யாரும் இந்த பிசினஸ் லாஸ் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க ப்ரோ. நீங்களா இருந்தாலும் உங்க பிசினஸ் நீங்க லாஸ் பண்ணிக்க விரும்புவீங்க? கண்டிப்பா மாட்டேன். அப்புறம் நான் எதுக்கு விரும்பணும்? உங்களுக்கு செட் ஆகாத மெத்த கொடுத்தா தானே நான் பயப்படணும். நீங்க மெத்த ரிட்டர்ன் கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் கொடுக்கவே மாட்டேன்றேன். அப்படி தவறி நான் செட் ஆகாத மெத்த உங்களுக்கு கொடுத்தாலும் நான் மறுபடியும் இன்னொரு மெத்த கொடுக்க ரெடின்னு நான் சொல்றேன். அடேங்கப்பா, இப்போ செட்டே ஆகலனாலும் இன்னொரு மேட்ரஸ் கூட கொடுக்கலாம். 2வது மேட்ரஸ் செட் ஆகல, 3வது மேட்ரஸ் கொடுக்கலாம். அவர் காசு கொடுத்தானே எடுத்தாரு. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னால அட்ஜஸ்ட் பண்ணலாம், காசு மிச்சம் பண்ணலான்ற பொருள் மெத்த கிடையாது. நானும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. மேட்ரஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கான ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ மேட்ரஸ்க்கு நீங்க தனியா நீங்க இதுக்குன்னு கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒரு 8 மணி நேரம் உழைக்கிறோம்னா 8 மணி நேரம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாத்திரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படுக்கும் போது நம்ம அதை பத்தி கவலையப்படுறது, ஒரு தலகாணியோ ஒரு பாயோ போட்டுக்கிட்டு அப்படியே மல்லாக்க படுத்துறது. ஆனா இதுக்கப்புறம் தரையில படுக்கிறது வந்து நல்லது. ஏன்னா பழைய ஆளுங்க அவங்களோட போன் டென்சிட்டி வேற, உங்களோட போன் டென்சிட்டி வேற. கண்டிப்பா இப்ப எல்லாம் 50 வயசுல இருக்கிற போன் டென்சிட்டி கூட இன்னைக்கு நம்மளுக்கு கிடையாது, நம்ம 2 பேருக்கும் கிடையாது. கண்டிப்பா இப்ப இருக்கிற ஃபுட் எல்லாமே மாறி போயிடுச்சு, எல்லா லைஃப் ஸ்டைலும் மாறி போச்சு. அப்ப தரையில படுத்தாலும் உங்களுக்கு ரொம்ப நேரம் குனிஞ்சு வேலை பண்ணும்போது ஸ்பைன் ரொம்ப பெட்டா இருக்கும், தரையில படுத்தா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். இப்ப நானும் இன்னைக்கு போய் தரையில படுத்தா என்ன ஆகும்னா, லோயர் பேக் வந்து உங்க கை, இப்ப நீங்க தரையில படுக்கும்போது இந்த கை உள்ள போய் வெளியே வரும், லோயர் பேக் வந்து சப்போர்ட் கிடைக்காது தரையில. அப்ப என்ன ஆகும், அது நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கு. இந்த L4 L5 டிஸ்க் பல்ஜி, டெயில் போன் பெயின், இந்த மாதிரி. ஏன்னா போன்ஸ் மேல பிரஷர் அதிகமா விழும். கால்ல இருந்து தலை வரைக்கும் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி மேனுஃபேக்சர் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். உங்க உடம்புக்கு ஏத்த மேட்ரஸ் தான் நான் பண்ணி கொடுப்பேன். அப்படி என்கிட்ட வாங்க விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு கேளுங்க, நான் சொல்ல ரெடி தான். நீங்க எங்க வேணும்னா எடுத்துக்கோங்க, நான் வேணும்னு சொல்றேன். அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு ஆளுக்கு இப்ப வீட்டுல ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும், எங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இருக்காது அப்படிங்கறது. எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு மேட்ரஸ் படுத்துக்கலாம், தாராளமா படுத்துக்கலாம். பசங்களை சேர்த்து அம்மா அப்பாவும் சேர்த்து படுக்கலாம், மேட்ரஸ் தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே, பர்டிகுலரா இவங்களுக்கு ஒரு மேட்ரஸ்ல ஒருத்தர் தான் படுக்கணும்னு கிடையாது. ஒரு மேட்ரஸ்ல 6 பேரும் படுக்கலாம், 6 டிஃபரெண்ட் கேட்டகரி ஆஃப் பாடி வெயிட் இருக்கலாம், 6 பேருக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு மேட்ரஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம என்னென்ன சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அது பியூர்லி கஸ்டமைசேஷன். இப்ப நான் ஒரு ஷோரூம் வச்சு ரெடி பண்ணி மெத்த வச்சுட்டு இந்த சைஸ் இந்த கலரு எடுத்துட்டு போங்க நான் சொல்ல விரும்பல. ஓகே, ஒரு ஷோரூம் போறீங்க, ஒரு கடைக்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் நீங்க உட்காந்து பார்த்துட்டு ஒரு மெத்த நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவீங்க. இந்த 10 நிமிஷத்துல ஒரு மெத்த உங்களுக்கு செட் ஆகும் ஆகாதுன்னு நீங்க டிசைட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்படி எப்படிங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க இன்னைக்கும் நீங்க? ஸோ இதை நம்ம வாழடி வாழையா பழகியாச்சு. இப்போ ஒரு பொருள் வாங்க போறோம்னா, இப்போ மேட்ரஸே வாங்க போறோம்னா ஒரு 10 நிமிஷத்துல போயிட்டு சூஸ் பண்றோம், வாங்கிட்டு வந்துடும். ஆனா மேட்ரஸுக்குள்ள இவ்வளவு டீடைல் இருக்குங்கிறது ஒரு மேனுஃபேக்சரர் வந்து சொல்லும் போது தானே மக்களுக்கு தெரியுது. மெத்த விற்கிறவங்களுக்கு இன்னும் தெரியலன்னு தானே நான் சொல்ல வரேன். அதுதான்
அதுதானே என்னோட பிரச்சனை. இப்ப மெத்த விக்கிறவங்களுக்கு இது எல்லாமே தெரியும்பா அப்படின்னா நானும் வீடியோ போட தேவையில்லை. நானும் ஒரு பிசினஸ் மூலியம் ஒரு வீடியோ போட்டு நான் போயிட்டே இருக்கலாம். கரெக்ட் தானே? இப்ப ஒருத்தர் மெத்த வித்திருக்காரு. மெத்த கோயம்புத்தூர்ல தான் மெத்த கம்பெனி இருக்கு. அவர் ஒரு மெத்த வித்திருக்காரு. எப்படி தெரியுமா? இந்த ரீபோனட் இருக்குல்ல, 6 இன்ச் போட்டிருக்காரு. அதுக்கு மேல 4 இன்ச் லேடெக்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு மேல 2 இன்ச் கூலிங் ஜெல்னு போடுறாங்க. அந்த கூலிங் ஜெல் அந்த பக்கமே போயிடாதங்க. அது ஐசோட்டிக் கெமிக்கல். ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம். பேபிஸ் எல்லாம் படுக்க வேணாம் அதுல. சோ அது கண்டிப்பா வேணாம். இப்ப சரி இது போட்டிருக்காங்க பரவாயில்ல. யாரு விக்கிறவங்களே போட்டிருக்காங்கன்னு நான் சொல்றேன். விக்கிறவங்களா இல்ல மேனுஃபேக்சரரே இந்த ஸ்பெக் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப ஜென்ரலா யோசனை பண்ணுங்க. இது 6 இன்ச் போட்டிருக்கீங்க. அதுக்கு மேல 4 இன்ச் லேடெக்ஸ் போட்டிருக்கீங்க. அதுக்கு மேல 2 இன்ச் கூலிங் ஜெல் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூலிங் ஜெல்ல போய் படுத்தா உங்க உடம்பு எவ்வளவு இறங்கும்? ஒரு 2.5 இன்ச் ஒரு 3 இன்ச் இறங்குமா? அவ்வளவுதான். அப்ப அது கீழே இருக்கிற 3 இன்ச் லேடெக்ஸ்க்கு என்ன வேலை? அது கீழே இருக்கிற 6 இன்ச் கார்த்தோக்கு என்ன வேலை? உங்க உடம்பு போய் டச் ஆகாது. பார்க்கும்போது ஓவரால் 8 இன்ச் 9 இன்ச் வச்சா 8 இன்ச் 9 இன்ச் இருந்தாலும் அதுக்கு வேலை இருந்தா பரவாயில்ல. ஒண்ணுமே வேலை இல்லாம நீங்க அப்படி போட்டு ஒரு ஸ்பெக்னு சொல்லி ஒரு கஸ்டமருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. சரி கஸ்டமர் கேக்குறாங்க, அவங்களுக்கு தெரியாம அதை கேக்குறாங்க. நீங்க தானே சொல்லணும் இப்படி போடக்கூடாதுங்க, இதுக்கு வேலை இல்ல, இதுக்கு வேலை இருக்குன்னு சொல்லணும்ல. நீங்களும் போட்டு தானே கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ லேட்டெக்ஸ் இப்போ நார்மலா நீங்க ஃபோம் பொறுத்த வரைக்கும் அப்படியே அமுங்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப நாள் படுத்தோம்னா அமுங்கிடும். அதே மாதிரி ஃபோமே அமுங்கட அந்த இம்ப்ரெஷன் ஆகி அது ஃபோமுக்கு போய் அது லேட்டெக்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட்ல கொடுத்துருக்கேன். இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், 4 இன்ச் லேட்டெக்ஸ் 120 கிலோ இருக்கிற ஆளு படுத்தாதான் அந்த 4 இன்ச்சு அமங்கும். கீழே இருக்கிற ஆர்த்தோலையும் போய் உங்க உடம்பு படும். சரியா? அப்படி இருக்கும்போது அதுக்கு மேல இன்னொரு 2 இன்ச் நீங்க கூலிங் ஜெல் போட்டிருக்கீங்களே. அப்ப கூலிங் ஜெல் ஒரு 2 இன்ச் அமங்கும், லேட்டெக்ஸ் ஒரு 2 இன்ச் அமங்கும். அவ்வளவுதானே. அது கீழே இருக்கிற ஆர்த்தோக்கு சூப்பர் லேட்டெக்ஸ்க்கும் ஆர்த்தோக்கு என்ன வேலை? முதல் விஷயம் வந்து கூலிங் ஜெல்லுங்கிறது உண்மையாவே கூலிங் பண்ணுமா? ஐசோட்டிக் கெமிக்கல் ப்ரோ. அது டெம்பரவரி கூலிங் தான். அப்ப ரொம்ப நாள் அந்த கூலிங் இது நேச்சுரல் கூலிங். இது எப்ப நீங்க யூஸ் பண்ணாலும் என்ன சீசன்ல யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ள நல்ல சில்லுன்னு வரும். அதெல்லாம் கிடையாது. இது நியூட்ரல் மெட்டீரியல். ஐசோட்டிக் கெமிக்கல் ஜெல்ன்றது என்ன ஆகும்னா அந்த ஜெல்ல கெமிக்கல் போட்டதுனால அந்த சில்னஸ் நீங்க ஃபீல் பண்ண முடியும். லாங் லைஃப் எல்லாம் அது சில்னஸ் இருக்காது. மேக்ஸிமம் ஒரு வருஷம் 2 வருஷம் சில்லுன்னு இருக்கும். அவ்வளவுதான். அது வந்து கெமிக்கல், பியூர்லி கெமிக்கல். பசங்களை நீங்க படுக்க வைக்கவே கூடாது. ரெக்கமெண்டடே கிடையாது. அது தெரிஞ்சு வித்துட்டு இருக்காங்கல்ல. இப்ப நான் வைக்க முடியாது கூலிங் ஜெல் எடுத்துட்டு வந்து. புரியுது. இப்ப ஏன் இத்தனை வருஷத்துல நம்ம கூலிங் ஜெல் பண்ணல? ஏன் நம்ம இத்தனை வருஷத்துல மெமரி ஃபோம் பண்ணல? சோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. மக்களுக்கு தேவை கிடையாது. நான் விற்கணும்னா என்ன வேணா விற்கலாம். பட் உங்களுக்கு செட் ஆகாது. நான் கண்டிப்பா இங்க விற்கணும். சோ மெமரி ஃபோம் உங்க கண்ணுக்கு தான் பிளாட்டா தெரியும். நீங்க படுக்கிறப்ப குளிதான். இப்ப நீங்க படுக்கிறப்ப இப்படி குழி ஆயிடுச்சுன்னா அது கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திருக்கு. இதெல்லாம் டக்குன்னு ரியாக்ஷன் வரும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ரியாக்ஷன் வரும். மெமரி ஃபோம்ல ஸ்லோவா எந்திரிக்கும். அந்த எந்திரிக்கிறப்ப நீங்க குளியில தானே படுக்கணும். ஓகே. சோ மெமரி ஃபோம் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜெல் ரிமூவ் பண்ணிட்டீங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஜெல், இந்த மெமரி ஃபோம், ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஆர்டிஃபிஷியல் ஜெல் யூஸ் பண்ணா பாடிக்கு என்னென்ன ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். பசங்களுக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். ஸ்கின் கேன்சர் வரலாம். லாங் டைம்ல யூஸ் பண்ணா ரேஷஸ் வரலாம். ஒரு படுக்கிற மேட்ரஸ்ல ஸ்மெல் வரும். இந்த மாதிரி நடக்கும். ஸ்மெல் வரும். இப்ப யாராரு என்னென்ன மேட்ரஸ் யூஸ் பண்ணலாம்ன்றதை விட யாராரு என்னென்ன மேட்ரஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஃபர்ஸ்ட் வர்றது ஸ்ப்ரிங். ஏறி குதிச்சு ஜம்ப் பண்ணி பக்கத்துல ஒரு பாட்டில் வச்சு மேஜிக் எல்லாம் காமிச்சு இதுதான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற ஸ்ப்ரிங் இப்படிதானே காமிப்பாங்க. கண்டிப்பா. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா? என்னவா இருக்கு சொல்லுங்க. ஸ்ப்ரிங்ன்றது எப்பவுமே ரொம்ப சாஃப்டான மேட்ரஸ். ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஒரு 2 நாள் படுப்பீங்க, 3 நாள் படுப்பீங்க, நல்லா இருக்கும். அதே நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போன அந்த மேட்ரஸ் நீங்க டெய்லி அதுல தான் படுக்கணும். இப்ப நீங்க உங்க ஹிப் பொசிஷன் தான். இப்ப மெஜாரிட்டி வெயிட் இங்க இருந்தா இங்க வரைக்கும் தான் இருக்கும். உங்க பாடியில மொத்த மெஜாரிட்டி வெயிட் இதுதான். இப்ப நீங்க மெத்த சாஃப்டா இருந்தா என்ன ஆகும்? இந்த போர்ஷன் இப்படி போகும். ஓகே. கரெக்ட் தானே? இப்ப இப்படி போகும்போது இப்படி எவ்வளவு நிக்க முடியும் உங்களால? முடியாது. இப்ப 8 மணி நேரம் மேட்ரஸ்ல அப்படிதானே படுக்கணும். உடம்புங்கிறது அப்படியே உள்ளாருக்கு போயிடும். உங்க ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட் கிடையாது, பெண்ட் கிடையாது, ஸ்லைட் கர்வ், சின்ன கர்வ் எப்படி இருக்கும் அந்த கர்வுக்கு சப்போர்ட் கிடைச்சா போதும். ரொம்ப உள்ளுக்கு போற மேட்ரஸ் வேணாம். டூ சாஃப்ட் மேட்ரஸ் என்னைக்கு இருந்தாலும் டேஞ்சர் தான். இன்னைக்கு மட்டும் கிடையாது, நீங்க என்னைக்கு படுத்தாலும் டூ சாஃப்ட் மேட்ரஸ் டேஞ்சர்ஸ். ஓகே. அதுல இந்த ஸ்ப்ரிங் ஆட் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் இருக்கும். ஸ்ப்ரிங் பக்கமே போகாதுங்க. யாரு போக கூடாது? ஆபரேஷன் பண்ணவங்க, பிரெக்னென்ட் உமன், நியூபோர்ன் பேபிஸ், இந்த 30 வயசுக்கு மேல யாருக்கும் ஸ்ப்ரிங் ரெக்கமெண்டட் கிடையாது. 80 கிலோக்கு மேல யாருக்கும் ஸ்ப்ரிங் ரெக்கமெண்டடே கிடையாது. ரெண்டாவது இந்த காயர் மேட்ரஸ், இந்த தேங்காய் நார் மேட்ரஸ். இது வந்து இந்த தேங்காய் நார் மேட்ரஸ் யூஸ்வலாவே நீங்க பாத்தீங்கன்னா டஸ்ட் ஹெவியா வரும். மெத்த தூக்கி இப்படி போட்டீங்கன்னா அவ்வளவு டஸ்ட் வரும். கரெக்ட் தானே? சோ இது எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. இந்த மேட்ரஸ் யாரும் யூஸ் பண்ண கூடாது. இது யாரும் யூஸ் பண்ண கூடாது. தேங்காய் நார் மேட்ரஸ்னா இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், மூச்சு வாங்குறதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு எனக்கு
என்ன சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த பேபிஸ் 5 வயசுக்குள்ள இருக்கிற பேபிஸ், இவங்களுக்கு எல்லாம் ரெக்கமெண்டடே கிடையாது. இதே கேட்டகரிக்குள்ளதான் வரும் இலவ மஞ்சு மேட்ரஸ். தூக்கி போட்டீங்கன்னா டஸ்ட் பறக்கும். இலவ மஞ்சு, இலவ மஞ்சுல வேலை பண்றவங்கள மூஞ்சிக்கு கண்ணுக்கெல்லாம் மூஞ்சிக்கெல்லாம் துணி கட்டிட்டு தான் வேலை பண்ணுவாங்க. என்ன அவ்வளவு டஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவது இலவ மஞ்சு. இலவ மஞ்சு நல்லதுதான், பட் யாரும் யூஸ் பண்ண கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. அது நேச்சுரலா கிடைக்கிறனால அது எஃபெக்ட் எதுவும் ஆகாது ப்ரோ. எஃபெக்ட் ஒன்னும் கிடையாது. பட் டஸ்ட் நீங்க ஹீல் பண்ண என்ன ஆகும்? டஸ்ட் அலர்ஜி வந்து பசங்க ஹீல் பண்ண என்ன ஆகும்? டஸ்ட் அலர்ஜி கண்டிப்பா வரும். ஆபரேஷன் பண்ணவங்க படுத்தா அது அப் அண்ட் டவுன்ஸா இருக்கும். ஒரு இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், ஒரு இடத்துல கிடைக்காது. மேட்ரஸ்னா எதுக்கு? உங்க பாடி மொத்தமா சப்போர்ட் பண்ணணும். ஆமா, அது நீங்க சொன்னது வேணா உண்மைதான். அது ஒரு சைடு மேடாவும் ஒரு சைடு பள்ளமா பள்ளமாவும் ஆகும். அப்புறம் உங்களுக்கு பாடிக்கு சப்போர்ட் கிடைக்குமா? கிடைக்காது கண்டிப்பா. ஆபரேஷன் பண்ணவங்க எல்லாம் அதுல போய் படுத்தா என்ன ஆகும்? செட் ஆகாது. சோ இந்த 2 ரெஸ்ட்ரிக்ஷன் தான். இந்த மெத்தட் யார் யூஸ் பண்ண கூடாது. இந்த பர்டிகுலர் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த காயர் இலவ மஞ்சு இந்த ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர் ஆப்ஷன். சரிங்க ப்ரோ, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு குவாலிட்டி வச்சிருக்கீங்க, லேட்டெக்ஸ், சூப்பர் சாஃப்ட் ஃபோம், இப்போ இந்த மாதிரி ஆர்த்தோ மேட்ரஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்க. இதுல குவாலிட்டிஸ் இருக்கா? இதுல யார் யார் படுக்கலாம்? அதை பத்தி இல்ல, இது ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது bro. எப்படி சொல்றது, இதுல நீங்க தான் படுக்கணும், நீங்க தான் படுக்க கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. லேட்டெக்ஸ்ன்றது யார் வேணா படுத்துக்கலாம். ஆனா கீழே இருக்கிற ஸ்பெக் நீங்க மாத்தலாம். லேட்டெக்ஸ் காமனா இருக்கும். இப்போ நீங்க ரொம்ப ஒரு 60-65 இயர்ஸ் ஓல்டு இருக்காங்க சார், ரொம்ப பேக் பெயினா இருக்கு அவங்களுக்கு, எந்திரிக்கிறது கஷ்டம், பெட் ரிட்டன்டா தான் இருப்பாங்க, பெட்ல தான் படுப்பாங்க அப்படின் போது அவங்களுக்கு இந்த லேட்டெக்ஸ் போட்டு இந்த ஸ்பெக் மாத்திக்கலாம். வித்வுட் சூப்பர் சாஃப்ட் போட்டு 4 இன்ச் ஆர்த்தோ 2 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டுக்கலாம். இல்ல 4 இன்ச் இருக்கிற ஆர்த்தோ எடுத்து 2 இன்ச் லேட்டெக்ஸ் 2 இன்ச் ஆர்த்தோவும் போட்டுக்கலாம். இப்படியும் பண்ணலாம். அதோ ஸ்பெக் மாறும். பட் மெட்டீரியல் இதுதான். இந்த ஒரு மெட்டீரியல் 120 கிலோ ஒருத்தரோட பாடி வெயிட் ஹோல்ட் பண்ணும். இதுல யார் வேணா படுத்துக்கலாம். நான் சொன்னால எல்லாருக்கும் காமனா ஒரு மேட்ரஸ் இருக்கு, ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ். இதுல யார் வேணா படுத்துக்கலாம். இதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நியூ போர்ன் பேபிஸ் இருக்காங்கன்னா ஒரு மேட்ரஸ், இப்பதான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி நம்ம பேக் பண்ணி தைச்சு கொடுத்துருப்போம். ஒரு 2 நாள் ஓபன் பண்ணி வீட்டுல வச்சிருங்க. 3ஆவது நாள் இருந்து படுத்துக்கலாம். அந்த ஒரு சின்ன ரப்பர் ஸ்மெல் போயிடும். அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தவிர நீங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது லேட்டெக்ஸ்ல. இதுல எத்தனை குவாலிட்டி இருக்கு. குவாலிட்டின்றது எப்பவுமே எல்லாத்துலயும் இருக்கு, இதுல மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, இந்த ஆர்த்தோ ரீபவுண்டட், இந்த ரீபவுண்டட்ல கிட்ட 6 குவாலிட்டி வரும். அப்பா, இது சூப்பர் சாஃப்ட். இந்த சூப்பர் சாஃப்ட்ல கிட்ட ஒரு 4-5 குவாலிட்டி வரும். இதெல்லாம் பாக்குறவங்களுக்கு தெரியாது. சூப்பர் சாஃப்ட்னா சூப்பர் சாஃப்ட் இதுதான்ப்பா. இதோட லோ குவாலிட்டி இருக்கு, அது நார்மல். அதேதான் டிஜிடெக் மாதிரியே தான். டிஜிடெக் இருக்குப்பா, 1500 டிஜிடெக் மைக் இருக்கு, 15,000 டிஜிடெக் மைக் இருக்கு. இந்த சூப்பர் சாஃப்ட் வேற வேற குவாலிட்டின்னு வரும். டென்சிட்டி மாறுமா? டென்சிட்டி மாறும், அதுல இருக்கிற ரேஷியோவும் மாறும். இந்த லேட்டெக்ஸ் 17 குவாலிட்டிக்கு மேல இருக்கு, 17 குவாலிட்டிஸ்க்கு மேல இருக்கு. இங்க வாங்க ப்ரோ, இப்போ நீங்களே பிரஸ் பண்ணி பாருங்க. இது ப்ரோ அப்படியே ஹார்டா இருக்கு ப்ரோ. இது பிரஸ் பண்ணி பாருங்க. நான் பிரஸ் பண்ணாலே தெரியுது பாருங்க. ஆமா ப்ரோ, சாஃப்ட்டா இருக்கு. சோ இது 120 டென்சிட்டி போடுற. இதுல இன்னொரு குவாலிட்டி வரும் 80 டென்சிட்டி. இதுல சூப்பர் சாஃப்ட்லயே நிறைய குவாலிட்டி வரும். இப்போ இந்த சூப்பர் சாஃப்ட் போடாம லோக்கல் சூப்பர் சாஃப்ட் கூட போடலாம். இப்போ லேட்டெக்ஸ்ல லேட்டெக்ஸ்ல காமிக்கிற பாருங்க. இது பேர் என்ன? லேட்டெக்ஸ். இதுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? ஒண்ணுமே தெரியல, ரெண்டுமே ஒண்ணா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த ஹோல்ஸ் வேற, இந்த ஹோல்ஸ் வேற. டச் ஃபீல் பண்ணி பாருங்க, ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதானே? ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. இது சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, இது ஹார்டா இருக்கிற மாதிரி. இது சிந்தட்டிக் லேட்டெக்ஸ். ஓ ஓகே. இன்னொன்னு என்னன்னு தெரியுமா? இதுவும் மேட் இன் தாய்லாந்து தான். ஓகே. இது ஒரு சீல் தனியா ஒன்னு போட்டுருக்காங்களா இங்க? மேட் இன் தாய்லாந்து. இதுவும் மேட் இன் தாய்லாந்து. இதுவும் மேட் இன் தாய்லாந்து. இதுவும் மேட் இன் தாய்லாந்து. இதெல்லாம் ஆனா ஹோல்ஸ் எல்லாம் பார்த்தாக்க ஏதோ இன்அப்ரோப்ரியேட்டா இருக்கிற மாதிரி. எப்பவுமே லேட்டெக்ஸ்ன்றது மெஜாரிட்டி என்னென்ன குவாலிட்டி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஃபர்ஸ்ட் கேரளா அதிகபட்சம் 23% தான் ரப்பர் கண்டென்ட்டே இருக்கும் ஒரு பார்ல. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் ரொம்ப நல்லா இருக்கும். அதை நான் குறை சொல்ல விரும்பல. பட் ஸ்ரீலங்கன் ஒரிஜினல் குவாலிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்தியால கிடைக்காது. ஆனாலும் இங்க வித்துட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கன் சொல்லி. ஸ்ரீலங்கால 17 குவாலிட்டி வரும், 17 குவாலிட்டிஸ் ஆஃப் லேட்டெக்ஸ் ஸ்ரீலங்கால வரும். அதுல நீங்க எந்த லாஸ்ட் குவாலிட்டி எடுத்துட்டு வந்தாலும் மேட் இன் ஸ்ரீலங்கன் தானே போட்டிருப்பாங்க. அது கொடுத்து கூட உங்களுக்கு பண்ணலாமே. ஓகே, புரியுது. கரெக்ட் தானே? சூப்பர். ஒரு 2 இன்ச் லேட்டெக்ஸ் வாங்கணும்னா 34,000 35,000 வரும் ஸ்ரீலங்கன்ல. இந்த 2 இன்ச் மட்டுமே. ஓ, 34,000 ஒரு ஷீட் மட்டுமே. அப்ப மெத்த உங்களுக்கு நான் 50,000 60,000 கொடுக்கணும். ஆனா இங்க என்ன பண்றாங்க, ஒரு மெத்த 20,000, இன்னொரு மெத்த ஃப்ரீ. 15,000 10,000 லேட்டெக்ஸ் மேட்ரஸ். அப்புறம் எப்படி எந்த குவாலிட்டி பண்ணணும் என்னோட கேள்வி. லாஸ்ட்க்கு யாரும் பிசினஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன குவாலிட்டி பண்ணணும்? நான் உனக்கு 10,000 உங்களுக்கு நான் மெத்த தரணும்னா நான் என்ன குவாலிட்டி போடணும்? அதுக்கு தகுந்த மாதிரி தான் குவாலிட்டி போடணும். கரெக்ட் தானே? ஓகே. இதுல ஆஃபர்ஸ் நம்மளோட சேர்த்தே கொடுக்குறாங்க நிறைய. எல்லாம் உங்க காசு தானே ப்ரோ. எந்த ஆஃபர் கொடுத்தாலும் உங்க காசு தான். அல்டிமேட்டா எண்ட் ஆஃப் தி டே நீங்க தான் அந்த மொத்த ப்ராடக்ட்டுக்கும் பே பண்ண போறீங்க. இப்ப உங்ககிட்ட பில்லோ இருக்கு, ஓகே வச்சுக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு பில்லோ உங்ககிட்ட இருக்கு, 2 பில்லோவே என்கிட்ட இருக்கு சார்னு சொல்லுவீங்க. இப்ப நான் ஒரு விதமா ஒரு பிசினஸ் சொல்றேன். என்னன்னு, ஒரு மெத்த வாங்கினா 2 பில்லோ ஃப்ரீன்னு சொல்லுவேன். அப்ப நீங்க பில்லோ உங்ககிட்ட இருந்தாலும் நீங்க வாங்கி தானே ஆகணும். கண்டிப்பா ஃப்ரீன்னு தானே சொல்றேன்னா, இல்ல சார் இது உங்க காசு தான், பில்லோவும் சேர்த்து 2 தரேன்னா நீங்க வேணாம் எனக்கு பில்லோனா அந்த காசு நான் மைனஸ் பண்ணி தரேன். நிஜமா ப்ரோ? ஆமா, உங்களுக்கு என்ன ஆக்சசரிஸ் வேணாலும் மைனஸ் பண்ணி தரேன். டெலிவரி நானே எடுத்துக்கிறானால அதோட காசு நான் மைனஸ் பண்ணி தரேன். அவ்வளவுதானே. நான் எல்லாமே சேர்த்துதான் இந்த அமௌண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் ஃப்ரீ, இதெல்லாம் ஃப்ரீ நான் சொல்ல வரல. எல்லாமே
உங்க காசு தான். எல்லாமே உங்க காசு தான். Delivery பில்லோ வாங்கினாலும் சரி, பெட் ஸ்ப்ரெட் வாங்கினாலும் சரி, எல்லாமே உங்க காசு தான். டெலிவரியுமே நான் எது கொடுத்தாலும் உங்க காசு தான். ஓகே. டெலிவரி, பில்லோ, பெட்ஷீட், பில்லோ கவர் எல்லாமே. சூப்பர் சூப்பர் ப்ரோ, சூப்பர். இப்போ நிறைய நீங்க நான் கேட்டதா அதுதான் லோ குவாலிட்டியில விக்கிறாங்கிறதுக்கும் அதுக்கும் தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. பில்லோஸுமே அதே மாதிரி தான் லோ குவாலிட்டியில இருக்கிறதும் ப்ரோ. இதுதான் ஸ்ரீலங்கன் ஒரிஜினலா ப்ரோ, டூப்ளிகேட்டா? பார்த்த ஒரிஜினல் இந்தியாக்கே வராதுன்றாங்க, இந்தியாக்கு சப்ளை கிடையாதுன்னு சொல்றேன். இப்ப இது பாத்தீங்களா, இப்ப இதுக்கு வித்தியாசம் ஏதாச்சும் தெரியுதுன்னு பாருங்க. இதுக்கும் வித்தியாசம் நீங்க ஏதாச்சும் ஒரு மாதிரி இது ஒரிஜினல் அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இது பார்த்தாக்கா ஏதோ கசங்கி போன துணியை கசக்குற மாதிரி இருக்கு. சோ இது பியூர்லி 23% தான் ரப்பர் இருக்கும் இதுல. ஓ இதுதான் 7 ஜோன் ஸ்ரீலங்கன். இதுதான் ஸ்ரீலங்கன் மேட்ரஸ். ஒரிஜினல் இந்தியாக்கு சப்ளை கிடையாது. ஆனா ஒரிஜினல்ங்கிற பேர்ல போயிட்டு ஒரிஜினல்ங்கிற பேர்ல இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ நம்மளது ப்ரோ, இது மேட் இன் தாய்லாந்து A1 கிரேட். இது எப்படி நம்ம சூஸ் பண்ணணும்? இப்ப கண்ணுல பார்த்தா இப்ப நீங்களே சொன்னீங்க இது லேட்டெக்ஸ் தான் சொல்லி. உங்களுக்கு தெரியும், எனக்கே தெரியாது. போய் யாராலையும் கண்ணுல பார்த்து இது ஒரிஜினலா இது டூப்ளிகேட்டா நீங்க டிசைட் பண்ண முடியாது. ரெண்டாவது சீல் இருக்கா இல்லையா, சீலுக்கும் லேட்டெக்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்கன்னா எல்லாத்துலயும் உங்க பேர் தான் நீங்க போட போறீங்க. கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில உங்க பேர், லாஸ்ட் குவாலிட்டியில என் பேர் போட மாட்டீங்களா? கண்டிப்பா முடியாது. சோ இதே கான்செப்ட் தான் லேட்டெக்ஸ் மேட்ரஸ். லாஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ் கூட சீல் போட்டு தான் வரும். இதுல இந்த லேப் டெஸ்டிங், இங்க வாங்க, லேப் டெஸ்டிங்கா? இந்த லேப் ரிப்போர்ட் இல்லாம இந்த லேட்டெக்ஸ் எங்கேயுமே எடுக்க கூடாது. ப்ரோ ஒரிஜினலா ப்ரோ லேப் டெஸ்டிங்? லேட்டெக்ஸ் ஒரிஜினலான்னு கேளுங்க. அப்பெண்டிக்ஸ் A மெத்தட்ல டெஸ்ட் பண்ண ரப்பர், இதோட நேச்சுரல் ரப்பர் 92.6% இருக்கு. இதோட டென்சிட்டி கிராஃப் 89.38 இருக்கு. ஓகேவா? இது மகாராஷ்டிரா, பெங்களூர் ரெண்டு இடத்துல தான் இது டெஸ்டே பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்ல ரெண்டு இருக்கு. எப்படின்னா தாய்லாந்துலயே கொடுக்குற லேப் டெஸ்டிங் ஒன்னு இருக்கு. நீங்க தயாரிக்கிற பொருளுக்கு நீங்க எல்லாத்துக்கும் லேப் டெஸ்ட் கொடுப்பீங்க. கரெக்ட் தானே? கண்டிப்பா. இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, இது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பா. இதுக்கு என்ன சர்டிபிகேஷன் தாய்லாந்துல கொடுப்பாங்களோ அதே சர்டிபிகேஷன் தான் இதுக்கும் கொடுப்பாங்க. ஓகே. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிட்டா, ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க அவருக்கு ஒருத்தர் லேப் ரிப்போர்ட் ஒன்னு அனுப்பிச்சிருக்காங்க. யாரு? இங்க கோயம்புத்தூர்ல மேனுஃபேக்சர் பண்ற ஒரு ஆளு. இந்த லேப் ரிப்போர்ட் அவருக்கு அனுப்பிச்சிருக்காரு. தெரியுதா? தாய்லாந்துல பண்ண லேப் ரிப்போர்ட் இதான் அமைச்சிருக்காரு அவருக்கு. சூப்பர். இதுல நேச்சுரல் ரப்பர் 94% இருக்காமா. 92%, அதிகபட்சம் 92, 93. அதுக்கு மேல ரப்பர் கண்டென்ட்டே போட முடியாது. அப்படியே எங்க வாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன், ஏங்க இதான் அமைச்சிருக்காரு அவருன்னா, அதோட டேட் 2023 அமைச்சிருக்காரு. சோ இந்த சர்டிபிகேஷன் எல்லாம் கொடுத்து நீங்க லேட்டெக்ஸ் வித்துட்டு இருக்காங்க இன்னைக்கும். இப்போ மேனுஃபேக்சரர் வித்துட்டு இருக்காங்க இந்த சர்டிபிகேட் கொடுத்துன்னு சொல்லி. கோயம்புத்தூர்ல மேனுஃபேக்சர் பண்ற ஒரு ஆளு இந்த சர்டிபிகேஷன் கொடுத்து அவங்களுக்கு வித்துட்டு இருக்காங்கன்ற. இந்த சர்டிபிகேஷன் எல்லா லேட்டெக்ஸ்க்கும் வருங்க. லாஸ்ட் குவாலிட்டி லேட்டெக்ஸ் கூட இந்த சர்டிபிகேஷன் ஃபைனல்ல கொடுக்கிறது எல்லாமே வருங்க. இது கூட இன்னொரு 10 சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த 10 சர்டிபிகேட் இதுக்கும் வரும், இந்த லேட்டெக்ஸ்க்கும் வரும், இந்த லேட்டெக்ஸ்க்கும் வரும். அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? சோ நாம பண்றது தேர்ட் பார்ட்டி சர்டிபிகேட். உங்க தாய்லாந்துக்காரனுக்கும் சம்பந்தம் இல்ல, எனக்கும் சம்பந்தம் இல்ல. ஒரு ஷீட் கொடுத்தா இதுக்குள்ள என்ன பெர்சன்டேஜ் ரப்பர் இருக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் சப் கண்டென்ட் இருக்கு, எத்தனை வேக்யூம் கண்டென்ட் இருக்கு, எத்தனை ஃபோமிங் கண்டென்ட் இருக்கு, எத்தனை பாலியூரித்தன் கெமிக்கல் இருக்கு, எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. ரெண்டாவது, இது கெமிக்கலே இல்லன்னு நான் போய் சொல்ல. இந்த A1 கிரேட்ல கூட கெமிக்கல் இருக்கு, ஆனா லெஸ் % ஆஃப் கெமிக்கல். அதனால இது A1 கிரேட். அந்த A1 கிரேட்க்கு இந்த லேப் டெஸ்டிங் சர்டிபிகேட் ரெண்டு இடத்துல பண்ணது, எங்க இருந்தாலும் தைரியமா வாங்க. இதோட காஸ்ட் எல்லாம் எப்படி ப்ரோ? காஸ்ட் பாத்தீங்கன்னா கியூன் சைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ். இது ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ், இந்த 3 பேர் தான் நானும் சொல்றேன். கரெக்ட் தானே? இப்படி சொல்லி நான் மெத்த கொடுத்தா 10,000 வகையில கொடுக்கலாம். ப்ரோ நிஜமா தான் சொல்றீங்களா? ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் இது மட்டும் தான் நான் சொன்னேன். பட் நான் என்ன சொல்றேன், ஆர்த்தோ 120 டென்சிட்டி டூரோஃப்ளெக்ஸ் கம்பெனி. ஓகே. சூப்பர் சாஃப்ட் 32 டென்சிட்டி டூரோஃப்ளெக்ஸ் கம்பெனி. ஓகே. லேட்டெக்ஸ் மேட் இன் தாய்லாந்து A1 கிரேட் வித் லேப் டெஸ்டிங் சர்டிபிகேட். இப்படி பண்ணா இது கியூன் சைஸ் 29,500 ரூபாய். சோ இது கூடவே நான் 2 லேட்டெக்ஸ் பில்லோ தரேன், 2 ரெக்ரான் பில்லோ தரேன், ஒரு பெட்ஷீட் தரேன். என்ன ப்ரோ நீங்களும் இப்படியே பண்றீங்க? கேளுங்க. ஒரு 2 ரெக்ரான் பில்லோ தரேன், 2 லேட்டெக்ஸ் பில்லோ தரேன், ஒரு பெட்ஷீட் தரேன், 4 பில்லோ கவர் தரேன். இதுல எதுவுமே ஃப்ரீ கிடையாது. டெலிவரி கூட உங்க காசு தான். இது சேர்த்து தான் 29,500 ரூபாய். இதே கிங் சைஸ் எடுத்தீங்கன்னா 32,500 ரூபாய். இதே 2 லேட்டெக்ஸ் பில்லோ தரேன், 2 ரெக்ரான் பில்லோ தரேன், ஒரு பெட்ஷீட் தரேன், 4 பில்லோ கவர் தரேன். டெலிவரி உங்க வீட்டுக்கும் கொடுத்துறேன். எல்லாமே சேர்த்து 32,500 ரூபாய். வீட்டுக்கு சேர்ற வரைக்கும் ஏதாவது டேமேஜ் இருந்தா உங்களோட பொறுப்பு. மாத்தி கொடுத்துடலாம். ஒரு நூல் வெளியே வந்தாலும் மாத்தி கொடுக்கலாம், அது ப்ராப்ளமே இல்ல. ஓகே. இப்போ சரிங்க ப்ரோ, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மேட்ரஸுக்குள்ள இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. இதோட காசு வெளியில மத்த மேனுஃபேக்சரர் எவ்வளவு சேல் பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப நான் கேள்விப்பட்டவருக்கும் 22,000 ஒரு கிங் சைஸ் மேட்ரஸ் கொடுக்குறாங்க சார். நீங்க போட்ட ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் தான் சொல்றாங்க அவங்களும் சொல்லி. ஆனா அதுதான் சொல்றேன், ஆர்த்தோல
120 டென்சிட்டி. இப்ப நான் இது போடலாங்க, ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேடெக்ஸ். அதாவது அதானே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. நானும் ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேடெக்ஸ் தானே போடுறேன். ஆனா இந்த ஆர்த்தோல வந்து ஒரு 120 டென்சிட்டி போடாம ஒரு 80 டென்சிட்டி போட்டான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியுமா அது 80 120 தெரியாதுல்ல. இப்போ 3600 ஒரு கிங் சைஸுக்கு குறையும் எனக்கு ஒரு ஆர்த்தோல. ஓகே ஓகே. அப்ப சூப்பர் சாஃப்ட் டூரோஃப்ளெக்ஸ் கம்பெனி 32 டென்சிட்டி. இதுல ஏதாச்சும் ஒரு லோக்கல் சூப்பர் சாஃப்ட் நான் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், 1900 rupees வரைக்கும் குறையும் ஒரு கிங் சைஸ்க்கு. இந்த லேடெக்ஸ் மேட் இன் தாய்லாந்து, இந்த லேடெக்ஸ் நான் போடல, என்கிட்ட லேப் டெஸ்டிங் இல்ல. இப்படி நான் சொல்லி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், 9000 இந்த ஒரு லேடெக்ஸ்ல எனக்கு குறையும். 9000 9000 rupees. இதுல 15000 இருக்கும் குறைஞ்சிருமே. கண்டிப்பா. அப்புறம் ஏன் உங்களுக்கு 26000 22,000 மெத்த கொடுக்க கூடாது? அதெல்லாம் உங்களுக்கு profit தான் அதிகம். ஆமா, ரெண்டு வருஷம் கூட நீங்க மேட்ரஸ் யூஸ் பண்ண முடியாது. எதனால? எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க சொல்றீங்களா இல்ல இப்படி ஹீட் பயங்கரமா வரும். நீங்க சொன்ன கம்ப்ளைண்ட் தான் வரும். நீங்களே ஒரு பில்லோ வாங்கி யூஸ் பண்ணிருக்கான்னு சொன்னீங்க, யார்கிட்ட வாங்குனீங்கன்னு தெரியல. பட் நீங்க அதை சொல்ல மாட்டீங்க, வேணாம் பரவாயில்ல. பட் நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், ஹீட் ஹெவியா வரும், பவுடர் ஆயிரும் லேடெக்ஸ் மொத்தமா. லேடெக்ஸ் சொல்லப்படுற ஒரு பொருள் அவ்வளவுதான், தட்ஸ் நாட் லேடெக்ஸ். அந்த மாதிரி மெத்த 27,000 வாங்கி என்னங்க யூஸ்? கண்டிப்பா ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனமே பிரயோஜனம் இல்லை. இப்ப இங்க இல்ல, நான் இப்ப ரீசெண்டா ஒண்ணு பாத்திருக்கேன், ஒருத்தர் போன் பண்ணாரு, சார் எனக்கு ஒரு மெத்த வாங்கிட்டேன், உங்க வீடியோ பாக்கலாம், அதுக்கு முன்னாடி எந்த கேள்வியும் கேட்க தெரியல, லேடெக்ஸ் மெத்தன்னு சொன்னேன், அவரும் சொன்னாரு நான் வாங்கிட்டேன்னு சொல்லி. எவ்வளவு வாங்கினீங்க? கிங் சைஸ் 25,000 தான் சார் வாங்கினேன். சரி, கிங் சைஸ் 25,000 வாங்கினேன், எப்படி வாங்க முடியும்? சரி, இப்ப 32,500 நான் சொன்னேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல 2,600 என்னோட ப்ராஃபிட் இருக்கு, 2,600 ரூபாய். அப்ப அது கழிச்சது போக அப்புறம் மேட்ரஸோட டோட்டல் காஸ்ட் எவ்வளவு வரும்? 30,000 வச்சுக்கோங்களேன். அப்ப 25,000 நான் மெத்த கொடுக்கணும்னா 5,000 நான் லாஸ் கொடுக்கட்டா? பண்ணுவாங்களா யாராச்சும் லாஸுக்கு? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா குவாலிட்டி கம்மி பண்ணிடுவோம், அவ்வளவுதான். சோ அப்ப 25,000 வாங்கி என்ன பண்ணிருக்காரு, தூங்க முடியல. நான் வாங்கி 6 மாசம் 7 மாசம் ஆச்சுன்னு சொன்னாரு. தூங்க முடியல சார், எனக்கு பயங்கர ஹீட் வருது, கொப்பளமா வருது, கண்ணெல்லாம் பொங்குது எனக்கு காலைல எந்திரிச்ச உடனே சொல்லி. எனக்கு டவுட் இருந்து நான் ஓபன் பண்ணி பாத்துட்டேன் சார், நீங்க என்ன போட்டிருக்காங்கன்னு. மேக்கிங் பண்ணும்போது ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க உங்களுக்கு, உங்க மெத்த தான் தைச்சிட்டு இருக்கும்னு சொல்லி. அந்த வீடியோல வேற லேடெக்ஸ் இருக்கு, இவங்க மெத்தல வேற லேடெக்ஸ் இருக்கு. கடைசியில ஏமாந்தது யாரு? கஸ்டமர் தான். சூப்பர். இப்ப சொல்றாங்கல்ல நிறைய பேர், வீடியோ பண்ணி காமிக்கிறேன் சார், உங்க மெத்த முடியிற வரைக்கும் நான் வீடியோ காமிக்கிறேன் சார், நண்பா இதுதான் போட்டிருக்கேன் நண்பா, அதுதான் போட்டிருக்கேன் நண்பா, உங்களை தான் பண்ணிட்டு இருக்கேன் நண்பான்னு காமிச்சிட்டு கடைசியில வேற ஏதாச்சும் ஒண்ணு போட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? கஷ்டம் தான். அது எப்படி ப்ரோ? அதுக்கு தான் சொல்றேன், டைரக்டா வந்து விசிட் பண்ணி பார்த்து வாங்கி. நீங்க நேர்ல வந்தாலே நல்லா ஏமாத்த முடியுங்க. என்ன ப்ரோ, என்ன சொல்றீங்க? எப்படிதான் ப்ரோ இந்த மேட்ரஸ் நம்ம வாங்குறது? யார்கிட்ட தான் வாங்குறது ஃபைனலா? உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க எப்படி வாங்க. இப்ப நீங்க அழுத்து பாத்தீங்க, 120 டென்சிட்டி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. ஆமா. 80 டென்சிட்டி உங்களுக்கு கையில நல்லா தெரிஞ்சது. இப்ப நீங்க நேர்ல என்கிட்ட வந்து நின்று இது 120 போடாம 80 என்னால போட முடியாது. கண்டிப்பா. இதுதாங்க 120 நான் போடுவேன். அப்போ ஒரு 3,600 மிச்சம் தானே. கண்டிப்பா. லேடெக்ஸ் லேப் டெஸ்டிங் கேட்கல நீங்க, அப்பவும் எனக்கு காசு மிச்சம் தானே. நல்லா வீடியோ பண்ணி காமிச்சு இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு வேற மெத்த அவர் பேக் பண்ணி போடுறான்னு சொல்லுவேன், அப்பவும் லாபம் தானே. இப்படி எல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ, உண்மையா சொல்றேன். ஓகே, இதுல சிரிக்க வேண்டியது ஒண்ணு, இப்படி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் காஸ்ட் குறையும், குவாலிட்டி குறையும், காசும் குறையும். கண்டிப்பா. கரெக்ட் தானே? கண்டிப்பா. எப்பவுமே கொஞ்சம் அவேரா இருங்க, எப்படி எடுக்கணும். நீங்க கேட்கிற கேள்விக்கு எல்லா இடத்துலயும் பதில் கண்டிப்பா கிடைக்கணும். அது கிடைச்சா மெத்த வாங்குங்க. என்கிட்ட இருந்தாலும் சரி, வேற யாருக்கிட்ட இருந்தாலும் சரி, அந்த பதிலுக்கு எங்க உங்களுக்கு நீங்க கேட்கிற பதிலுக்கு என்னைக்கு ஆன்சர் கிடைக்கல, அங்க எந்த ப்ராடக்ட் மெத்த கிடையாது, எந்த ப்ராடக்ட் வாங்காதுங்க. ஒரு ஷர்ட்டோ பேண்டோ மைக்கோ கேமராவோ போனோ எதுவுமே வாங்காது. நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் கிடைச்ச இடத்துல நீங்க ப்ராடக்ட் வாங்குங்க. அப்பதான் நீங்க கேட்கிற ப்ராடக்ட் உங்க கைக்கு வரும். கரெக்ட் தானே? நேர்ல வந்துருங்க, ஒரு மணி நேரத்துல உங்க மெத்த தைச்சு கொடுத்துறேன். இப்படியும் ஏமாத்த முடியும் உங்களை? நான் ஏன் ஏமாத்த முடியாது? என்ன ப்ரோ இவ்வளவு ஸ்கேம் நடந்தாக்க மக்கள் எப்படிதான் ப்ரோ? இது நீங்க சொல்லும் போது உங்களோட வீடியோ பார்க்கும்போது நார்மலா மேட்ரஸ பத்தி தெரியாதவங்களுக்கே ஒரு ஐடியா வரும் ப்ரோ. உண்மையா சொல்ல போனா, ஏன்னா ஒரு மேட்ரஸ் ஒரு நிமிஷம், இப்போ ஒரு சின்ன எப்படி நாம வாங்கணும்னு கேக்குறீங்கல்ல, ப்ரொடக்ஷன் பண்றவங்களுக்கு 2 யோசனை பண்ணணும். எந்த ப்ரொடக்ஷனா இருந்தாலும், மெத்த மட்டும் நான் சொல்லல, 2 விஷயம் நல்லா யோசனை பண்ணணும். ஒண்ணு, நீங்க கொடுக்குற ப்ராடக்ட் கரெக்டா இருந்தா அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வராது. கரெக்ட் தானே? அப்ப யாரு சேஃப்? நான் சேஃப். கரெக்ட் தானே? ஐயோ ஒரு மெத்த ரிட்டர்ன் வந்துச்சுன்னா மறுபடியும் இன்னொரு 30,000 மெத்த உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணுமே, நான் எதுக்குங்க என் பிசினஸ் லாஸ் பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க கொடுக்குற ப்ராடக்ட் கரெக்டா கொடுங்க. அதுல நீங்க தப்பிச்சிடலாம், கஸ்டமர் தப்பிச்சிடலாம், கஸ்டமர் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. ரெண்டாவது, கஸ்டமர் கிட்ட வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். சார் இங்க வாங்கினா நல்லா இருக்குப்பா, அங்க வாங்குன்னு சொல்லி ஒரு ரெஃபர் கிடைக்கும். மெத்தே கிடைக்கும். மெத்த சொல்லலாம், நான் எல்லா ப்ராடக்ட்டும் சொல்றேன். ஒரு இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல பொருள் வாங்க, நீங்க 10 பேருக்கு சொல்லுவீங்கல்ல, கண்டிப்பா நல்லா இருக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி, உங்க பிசினஸ் growth ஆகும். இந்த 2 பாயிண்ட் எப்பவுமே குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியா கொடுங்க, உங்களுக்கு நல்ல பிசினஸ் growth இருக்கும், கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நல்லா வரும். ரெண்டாவது, அவருக்கு நல்லா இல்லாத ப்ராடக்ட் கொடுத்துட்டா நீங்களே மறுபடியும் இன்னொரு ப்ராடக்ட் கொடுத்துதான் ஆகணும். இன்னைக்கு மட்டும் நீங்க தப்பிச்சிடலாம், நல்லா கம்மி குவாலிட்டி கொடுத்து நாளைக்கு கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க அது உங்களுக்கும் லாஸ், கஸ்டமருக்கும் ட்ரஸ்ட் போயிடும். அவர் ஒரு 10 பேருக்கு சொல்லுவாங்க, அவர்கிட்ட எடுக்காதீங்கன்னு சொல்லி 10 பேர் 100 பேருக்கு சொல்லுவாங்க, உங்க பிசினஸ் லாஸ். சோ அந்த ரிஸ்க் நான் எடுக்க விரும்பல. நீங்க வந்தாலும் இதுதான், வரலானாலும் இதுதான், என்கிட்ட வாங்கணும்னாலும் இதுதான், வேற எங்க வாங்கணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். நான் சொல்றேன் எப்படி எடுக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிங்க ப்ரோ, இப்ப எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டீங்க, மேல போடுற ஃபேப்ரிக்கை பத்தி சொல்லிடுங்க. இது மறந்துட்ட பாத்தீங்களா? இதுலயே 2
ரெண்டு இருக்கு ப்ரோ. இதே மெட்டீரியல் பேம்போன்ற மெட்டீரியல் ரெண்டு இருக்கு. இந்த ஃபேப்ரிக்ல ஒரு ஸ்கேம், மிகப்பெரிய ஸ்கேம் நடக்குது ஃபேப்ரிக்லவே. மெத்த ஒரு பக்கம் விடுங்க, இது போடுற ஃபேப்ரிக்ல இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடக்குது. இது சுத்தி காமிச்சிட்டு என்கிட்ட 60 கலர் இருக்குங்க 70 கலர் இருக்குங்கன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? பிடிச்ச கலர் போட்டுக்கலாம், தப்புன்னு நான் சொல்ல வரல. அது எதுக்கு? லேட்டெக்ஸுக்கு வந்து எந்த பேம்போ தவிர எந்த ஃபேப்ரிக்கும் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இருங்க, இது டச் பண்ணி பாருங்க. இப்படி ஃபேப்ரிக் எப்பவுமே இப்படிதான் டச் பண்ணி பார்க்கணும். அதே இது டச் பண்ணி பாருங்க, பேம்போ சூப்பரா இருக்கு. அதுக்கு இதுக்கு நிறைய டிஃபரெண்ட் தெரியுது. ஓகே, சோ ஏன்னா இதுல பாலிஸ்டர் கண்டென்ட் இல்லன்னு நான் சொல்லல சார். பியூர் காட்டன் பேம்போ இதுல தயாரிச்சது. எந்த பேம்போ மரத்துலயும் ஃபேப்ரிக் தயாரிக்கல, யாரும் தயாரிக்கல. அப்படி பேம்போ மரத்துல வர்ற எக்ஸ்ட்ராக்ஷன்ல நீங்க ஃபேப்ரிக் தயாரிக்கணும்னா ஃபேப்ரிக்கோட காஸ்டே பாதி மேட்டர்ஸ்க்கு மேல. சோ இது எசென்ஷியல் ஃபேப்ரிக். திஸ் இஸ் நாட் எ பேம்போ. இது பேம்போ கிடையாது, எசென்ஷியல் பேம்போட எசென்ஷியல் ஃபேப்ரிக் இது. செகண்ட் திங், உங்களுக்கு பிடிச்ச கலர் போட்டுக்கோங்கன்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது. லேட்டெக்ஸ்க்கு எப்பவுமே பேம்போ தான் போடணும். நீங்க ஃபீல் பண்ண ஃபேப்ரிக்ல வந்து 40% வந்து பாலிஸ்டர் இருக்கு. இதுல இல்லன்னு நான் சொல்ல வரல, அந்த போய் கூட நான் சொல்ல. இதுல இருக்கு ஒரு 8 to 10%, அதிகபட்சம் 10% பாலிஸ்டர் இருக்கு. சரி, இது நீங்க போடல, நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் போட்டுக்கோங்கன்னு சொல்லி. எல்லா ஃபேப்ரிக்கும் பேம்போ ஃபேப்ரிக்கோட ரேட் கம்மி தான். 1000 ஒரு கிங் சைஸுக்கு வந்து நீங்க பேம்போ ஃபேப்ரிக் போடாம வேற ஃபேப்ரிக் போட்டுக்கோங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னா, நீங்க பேம்போ தவிர வேற ஏதாச்சும் போட்டா ஒரு மெத்தைக்கு 1500 ரூபாய் குறையும். அதையே யாரும் குறைக்க மாட்டேங்கிறாங்க. ஓஹோ, ஓகே, புரிஞ்சு. ஏன் குறைக்க மாட்டேங்கிறாங்க? உங்களுக்கு பிடிச்சது போட்டுக்கோங்கன்னா நீங்க வேற ஏதாச்சும் ஒன்று போடுவீங்க, யாரும் ஒயிட் ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க. அப்ப என்ன ஆகும்? எனக்கு ஒரு 1500 ரூபாய் அதுல மிச்சம் தானே. கண்டிப்பா. நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்? நீங்க பிடிச்சதானே போட்டுக்கிட்டீங்க. கண்டிப்பா. இது வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி பிசினஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா லாபம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு ப்ரொடக்ஷன் பண்றவங்க நினைச்சா எப்படி வேணா ஏமாத்தலாம். பட் 99% நானும் தான். நான் மெத்த பத்தி மட்டும் தான் சொல்ல, எல்லா இடத்துலயும் சொல்றேன். நானும் ஏமாந்துருக்கேன், நீங்களும் ஏமாந்துருக்கீங்களே, எல்லாரும் ஏமாந்துருக்கேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும். எல்லாம் நீங்க கேளுங்க, நீங்க கேள்வி கேளுங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் தான் வேணும், எனக்கு இப்படிதான் வேணும், எனக்கு பேம்போ தான் போடணும், லேட்டெக்ஸ் லேப் டெஸ்டிங் வேணும், சூப்பர் சாஃப்ட் வந்து டூரப்ளெக்ஸ் கம்பெனி தான் வேணும், 32 டென்சிட்டி வேணும், 120 டென்சிட்டி தான் ஆர்த்தோ போடணும். இதுக்கான எவிடன்ஸ் இருந்தா கொடுங்க. வாயில சொன்னா எதுவும் நம்பாதுங்க, நான் சொல்றதும் நம்பாதுங்க. எதுக்கா இருந்தாலும் ப்ராக்டிகல் எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம அங்க ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த ஃப்ரீ ஆஃபர் டிஸ்கவுண்ட் என்னைக்கு நம்பாதுங்க, அது உங்க காசு தான், எங்கேயும் நம்பாதுங்க. கண்டிப்பா. கரெக்ட். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? சூப்பர். இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா ப்ரோ எல்லாத்த பத்தியுமே டீடைல்டாவே சொல்லிட்டீங்க. பேம்புவா இருக்கட்டும், ஃபேப்ரிக்கா இருக்கட்டும். இப்போ இவ்வளவு நாள் வந்துட்டு நான் வந்து ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி நானே நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஸோ அதையுமே சொல்லிட்டீங்க. இருக்கிறதுலே இதுவும் ஒரிஜினல் பேம்புவோட ஸ்டிச்சிங்ல இருந்து வந்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த ஆலோவேரான்னு சொல்றாங்க, நீம் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. எந்த ஆலோவேரால ஃபேப்ரிக் தயாரிக்க முடியும்? தெரியாம கேக்குறேன். எந்த நீம்ல வந்து எந்த வேப்பையில வச்சு நீங்க என்ன ஃபேப்ரிக் தயாரிக்க முடியும்? ஸோ இது எல்லாமே ஒரு விதமான ஸ்கேம் தான். இந்த ஸ்கேமை நம்பிடாதீங்கிறீங்க. எந்த ஃபேப்ரிக் எதுலயும் தயாரிக்க முடியாது. நீம் அணுவாங்க, ஆலோவேரான்னு சொல்றாங்க, அதுன்னு சொல்றாங்க, இதுன்னு சொல்றாங்க. ஃபேப்ரிக் போட்டா சில்லுன்னு இருக்குன்னு சொல்றாங்க. பேம்போ நல்லா இருக்கும், லேட்டெக்ஸுக்கு பேம்போ போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது பெட்டர் ஆப்ஷன். வேற கலர் எங்கேயும் போகாதுங்க. இன்கேஸ் நானே உங்களுக்கு வேற கலர் சஜஸ்ட் பண்ணாலும் வேணாங்க, எனக்கு பேம்போவே போடுங்க நீங்க கேளுங்க. கரெக்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அங்கே. ஓகே ப்ரோ, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஃப்லைனை பத்தி எல்லாமே டீடைலாவே சொல்லிட்டீங்க. ஆஃப்லைனை காட்டிலும் ஆன்லைன்ல ரொம்ப கம்மியா இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. எதனால? ஆனா ரெண்டுமே ஒன்னா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஃபேப்ரிக் எல்லாமே வெளியில இருந்து நம்ம அந்த போட்டோஸை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பார்த்துட்டு ஆன்லைன்ல என்னன்னு பாப்போமா? இது ஆன்லைன் லேட்டெக்ஸ் மேட்ரஸ். லேட்டெக்ஸ் மேட்ரஸ். நீ நம்ம லேட்டெக்ஸ் பார்த்திருக்கேன், இது மேலதான் இருக்கு லேட்டெக்ஸ். இந்த லேட்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பாரு. இது லேட்டெக்ஸா? இது பேர் லேட்டெக்ஸா? அது கீழே என்ன இருக்கு? பேசிக் ஃபோம். நீங்க இதுக்கு முன்னாடி கையில கிழிச்சிங்களே, அந்த பேசிக் ஃபோம் மேல இது லேட்டெக்ஸ் சொல்லுவாங்களா யாராச்சும்? நான் தெரியாம கேக்குறேன். இவ்வளவு கேவலமா இருக்கு. சோ இப்ப சொல்லுங்க, எதனால ஆன்லைன்ல ரேட் கம்மியா வரும்? இது 20,000 ரூபாய்க்கு போடுறாங்கன்னா பாதிக்கு பாதி லாபம் வந்துருமே. சோ இது எப்படி பாக்கணும்னு வரும்? ஒரு ஆன்லைன்ல மெத்த ஒரு 8000, இந்த மேட்டர்ஸ் வந்து 8000 rupees தயாரிக்கலாம் வெறும் 8000 ரூபாய்க்கு. அந்த 8000 மெத்த நீங்க 20,000 வாங்கிட்டு இருக்கீங்க. யோசனை பண்ணிருக்கீங்களா? இது ஜெர்மன் கம்பெனி. அதே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெர்மன் கம்பெனி மேட்டர்ஸ் 20,000 கொடுத்து ஒரு மெத்த எடுத்திருக்காங்க. இப்ப நான் ஒரு ப்ரொடக்ஷன்ல இருக்கிறதுனால என்னோட கெஸ் ஒரு 8000 ரூபாய்க்கு இந்த மேட்ரஸ் பினிஷ் பண்ணிடலாம் வித் ப்ராஃபிட். அப்புறம் ஏன் கஸ்டமர் 20,000 வாங்கினாங்க சொல்லுங்க பாப்போம். இந்த ஜெர்மன் ப்ராடக்ட் தயாரிக்கிறது ஜெர்மன்ல கிடையாது, மகாராஷ்டிரா. அது கீழே போட்டிருக்கிறது பேசிக் ஃபோம், பேசிக் பியூ ஃபோம். அதுக்கு மேல 1 inch சூப்பர் சாஃப்ட், அதுக்கு மேல இந்த லேட்டெக்ஸ் சொல்லப்படுற ஒரு மெட்டீரியல். இது எதுக்கு இருக்கிறதுல லோ குவாலிட்டி மெட்டீரியல் மாதிரி, இருக்கிறதுல ரொம்ப லோயஸ்ட் குவாலிட்டி. இப்ப 8000 ரூபாய்க்கு தயாரிச்சு அது கீழே இருக்கிற சேல்ஸ் டைமுக்கு ஒரு 12% ஜிஎஸ்டி போட்டு அவங்களோட லாபம் போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு 4 கை மாதிரி உங்க கைக்கு கடைசியா வர்றப்ப வந்து இந்த மெத்த 20,000 ரூபாய். 4 கைக்கு ப்ராஃபிட், 12% ஜிஎஸ்டி, தயாரிச்சிருக்கவங்களுக்கு ஒரு லாபம், எல்லாமே சேர்த்து உங்க கைக்கு 20,000 போகும். 20,000 வாங்கினா இந்த மாதிரி மெத்த தான் நீங்க எடுக்கணும். இது வந்து கடைசியில பார்த்தாங்க மக்கள் தான் முட்டாள் ஆயிடுறாங்க. எதுக்கு இதுல வந்து இதுல 2 இது இருக்கு ப்ரோ. 100 days ஃப்ரீ ட்ரையல்
சிம்பிள். கரெக்ட் தானே? கரெக்ட். சரி, எதுக்கு இப்ப நான் இங்க வாங்க, இப்ப இந்த மெத்த நான் நீட்டா தச்சிருக்கேன். கரெக்ட் தானே? சுத்தி பாருங்க, ஓகே, நீட்டா தச்சிருக்கேன். இது ஏதாச்சும் பிக்க முடியுமா? இப்ப பிக்க முடியாது. ஆன்லைன்ல எதுக்கு ஜிப் போட்டு கொடுப்பாங்க? கார்னர்ல ஜிப் போடுறது அந்த ஃபேப்ரிக்கை கழட்டி நம்ம துவச்சிக்கலாம், அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க ஆன்லைன்ல பண்ணீங்க 100 நாள் நான் ட்ரையல் தரேன். கண்டிப்பா இது மேட்ரஸே கிடையாது. டெஃபினட்டா அப்புறம் 1000 மெத்த வித்த இடத்துல ஒரு 100 மெத்த ரிட்டர்ன் வருமா? கண்டிப்பா. அது 900 மெத்த சேல் பண்ணிட்டா பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் தெரியாது. 100 மெத்த ரிட்டர்ன் வந்தால் இந்த ஜிப் போட்டா நீட்டா ஒரு ஜிப் ஓபன் பண்ணி ஜிப் தூக்கி போட்டு இன்னொரு புது ஜிப் கவர் போட்டா நீங்க ரிட்டர்ன் கொடுத்த மேட்ரஸ் என்ன கொடுக்கலாம், என்ன நான் ரிட்டர்ன் கொடுத்து அவர் கொடுக்கும். இப்படி தச்சிருந்தா எப்படி நான் ஓபன் பண்ணி இன்னொரு இது போட முடியும்? ஓகே. ஓ, இந்த மாதிரி ஒரு ஸ்கேம். இத பத்தி நான் யோசிக்க பார்க்கும்போது மக்கள் ரெண்டாவது அதை ஓபன் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எதை மேட்ரஸ்க்கு மேல போடுற ஃபேப்ரிக் வாஷபிள் கிடையாது. அது தெரிஞ்சு ஏன் அவன் ஜிப் போடுறான்? அதுவும் ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான். நீ வேணாம்னு சொல்லி கொடுத்தா ஜிப்பை மட்டும் மாத்தி இன்னொருத்துக்கு நான் கொடுத்துருவேன், அவ்வளவுதான் முடிஞ்சது வேலை. என்ன ப்ரோ இவ்வளவு பெரிய ஸ்கேமா இருக்கு? சூப்பர் ப்ரோ. எல்லாத்து ஸ்கேம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ. ஒரு ஆன்லைன்ல கூட மேட்ரஸ் வாங்க முடியல, ஆஃப்லைன்ல போனாலும் வாங்க முடியல. அப்புறம் ஒரு மக்கள் எப்படிதான் வந்து வாங்க முடியலன்றது கிடையாது. உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பத்தி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது சேல்ஸ் வீடியோ கிடையாது, அவேர்னஸ். நீங்க பார்த்து நீங்க எங்க வாங்கிக்கோங்க, பட் நல்லதா வாங்கிக்கோங்க. நான் கேட்கிற கேள்வி எல்லாமே நீங்களும் கேட்கணும், உங்களுக்கும் தெரியணும். ஐ மீன் எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சதுன்னா நீங்க நல்ல மேட்டர்ஸ் சூஸ் பண்ணலாம். அது ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் வாட் எவர் எங்க வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களை எப்படி ப்ரோ கான்டாக்ட் பண்றது? இதே வீடியோல என்னோட ஒரே நம்பர் மட்டும் தான் இருக்கும். நான் ஒருத்தன் தான் பேசுவேன். இப்ப நான் இந்த வீடியோக்கு மட்டும் பேசிட்டு வேற என்னோட நம்பர் தரேன். என்னைக்குமே என்கிட்ட தான் போன் இருக்கும். என் பேரு சந்திரசேகர். என்கிட்ட எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். ஒரே நம்பர் தான் இருக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. இவ்வளவு நேரம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இதை பத்தி எல்லாத்தையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. மேட்ரஸ் வாங்குறாங்க வாங்கல, இல்ல மேட்ரஸ் பத்தி டீடைல் கேட்கறாங்கனாலும் கால் பண்ணுவாங்க. பெஸ்டா எது வேணாலும் வீடியோல நம்ம சொன்ன மாதிரியே பண்ணி கொடுத்துருங்க ப்ரோ. அதுதான் உங்கள்ட்ட நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்ற. நீங்க தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பா. நீங்க எங்க பண்ணணும்னாலும் நான் சப்போர்ட் பண்றேன். பெங்களூர்ல பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க, கன்னியாகுமரியில பண்ணணும் பண்ணிக்கோங்க, எங்க வேணா பண்ணிக்கோங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தா என்ன கூப்பிடுங்க. சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திச்சதுல மேட்ரஸ் பத்தி இவ்வளவு நேரம் நம்மளோட ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம பேசிக்கிட்டே இருக்க பாத்தீங்கன்னா மேட்ரஸ் பத்தி இன்னும் டீடைலா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேட்ரஸுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது எனக்கே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ ஒரு வீடியோலையும் பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்டா மேட்ரஸ், அதாவது சாஸ்டா வீடியோ போடும்போது, பபிள்ஸ் வீடியோ போடும்போது நம்ம நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ மூலமா நிறைய பேருக்கு மேட்ரஸ் வாங்கணும், இல்ல மேட்ரஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டா இன்னொரு வாட்டி சீக்கிரமே பபுள் மேட்ரஸ்ல இருந்து இன்னொரு வீடியோ கண்டிப்பா வரும். இந்த வீடியோல நீங்க மேட்ரஸ் வாங்குறீங்க வாங்கலாம், அது முக்கியம் கிடையாது. கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ப்ரோ ரெடியா இருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.